For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். கி.பி. 500 முதல் 750 வரையிலான காலகட்டத்தில் இந்திய வரலாற்றின் வலிமையும் வீரியமும் விந்திய மலைகளுக்கு தெற்கில் அமைந்திருந்தது என்ற கூற்று பெரும்பாலும் உண்மையாகும். குப்த பேரரசின் வீழ்ச்சிக்குப் பிறகு வட இந்தியா அரசியல் சிதைவையும் நிலையற்ற தன்மையையும் எதிர்கொண்டபோது தக்காணம் மற்றும் தென் இந்தியாவில் சக்தி வாய்ந்த நிலையான பேரரசுகள் எழுச்சியுற்றன. விந்திய மலைகளுக்கு தெற்கே இருந்த வலிமை கி.பி. 500 முதல் 750 வரை, கி.பி. 6 முதல் 8ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் விந்திய மலைகளுக்கு தெற்கே 3 முக்கிய பேரரசுகள் ஆதிக்கம் செலுத்தின. அவை அரசியல், கலாச்சாரம் மற்றும் இராணுவ வலிமையின் உச்சத்தில் இருந்தன. தக்காணத்தில் மேலைச் சாளுக்கியர்கள் வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் ஆஃப் பாதாமி, மையம், தக்காணம் இன்றைய கர்நாடகா. வீரியம், சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசி புலக்ஷன் 2 கி.பி. 610 முதல் 642 வரை மிகப்பெரிய இராணுவ வலிமையின் அடையாளமாக விளங்கினார். இவர் நர்மதை ஆற்றங்கரையில் வட இந்தியாவின் வலிமை வாய்ந்த மன்னரான ஹர்ஷவர்தனரையே தோற்கடித்தார். இந்த வெற்றி தென்னகத்தின் இராணுவ வலிமையை வட இந்தியாவுக்கு நிரூபித்ததுடன் விந்திய மலைகள் தென்னக பேரரசுகளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாகவும் செயல்பட்டது என்பதை உறுதிப்படுத்தியது. சாளுக்கியர்கள் தெற்கில் பல்லவர்களுடன் தொடர்ச்சியான போர்களில் ஈடுபட்டாலும் ஒரு பரந்த நிலப்பரப்பை கட்டுப்படுத்தினர். காஞ்சி பல்லவர்கள் பல்லவர்ஸ் ஆஃப் காஞ்சி, மையம், தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம். வீரியம், பல்லவர்கள் தென்னிந்தியாவில் ஒரு நீண்டகாலம் நீடித்த கலாச்சார ரீதியாக வளமான ஆட்சியை நிறுவினர். மகேந்திரவர்மன் கி.பி. 600 முதல் 630 வரை மற்றும் நரசிம்மவர்மன் கி.பி. 630 முதல் 668 வரை போன்றோர் பெரும் மன்னர்களாக இருந்தனர். இவர்களின் காலத்தில் மாமல்லபுரம் போன்ற ஒற்றைக்கல் மற்றும் குடைவரை கோயில் கட்டிடக்கலை உச்சத்தை அடைந்தது. இது தென்னகத்தின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கான ஆற்றலை காட்டியது. சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் ஆகிய இரண்டும் செழித்து வளர்ந்தன. பக்தி இயக்கம், சைவ நாயன்மார்கள் மற்றும் வைணவ ஆழ்வார்கள் இந்த காலகட்டத்தில்தான் எழுச்சி பெற்றது. பாண்டியர்கள் பாண்டியாஸ் ஆஃப் மதுரை, மையம், மதுரை தென் தமிழ்நாடு. வீரியம், களப்பிரர்களை ஒழித்து பாண்டியர்கள் கி.பி. 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மீண்டும் எழுச்சியுற்றனர். இவர்கள் பல்லவர்களுடனும் சேரர்களுடனும் சண்டையிட்டு தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்தினர். வட இந்தியாவின் நிலை கி.பி. 500 முதல் 750 வரை, விந்திய மலைகளுக்கு வடக்கே இருந்த வரலாற்று நிலை தென்னகத்தின் நிலைமைக்கு முற்றிலும் மாறுபட்டிருந்தது. குப்த பேரரசின் வீழ்ச்சி கி.பி. 6ஆம் நூற்றாண்டின் மத்தியில் குப்த பேரரசு வீழ்ச்சியடைந்த பிறகு வட இந்தியாவில் அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டது. குறுநில மன்னர்கள் இந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்ய ஹூணர்கள் ஹுனஸ் மற்றும் பல குறுநில மன்னர்கள் போட்டியிட்டனர். ஹர்ஷரின் ஆதிக்கம் கி.பி. 7ஆம் நூற்றாண்டில் ஹர்ஷவர்தனர் ஒரு பெரிய பேரரசை உருவாக்க முயன்றார். ஆனால் அது அவர் இறப்புடன் கி.பி. 647 உடனடியாகச் சிதைந்தது. ஹர்ஷரின் ஆட்சி வட இந்தியாவில் தற்காலிகமான ஒரு வலிமையை மட்டுமே வழங்கியது. முடிவு, கி.பி. 500 முதல் 750 வரையிலான காலகட்டத்தில் வட இந்தியா அரசியல் ரீதியாக நிலையற்றதாகவும் சிதறுண்டதாகவும் இருந்தது. ஹர்ஷரின் ஆட்சியை தவிர்த்து ஒரு பெரிய நீடித்த பேரரசு எதுவும் இல்லை. அதே சமயம் விந்திய மலைகளுக்கு தெற்கே இருந்த பல்லவர்கள் மற்றும் சாளுக்கியர்கள் போன்ற வம்சங்கள் தங்கள் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொண்டதுடன் கட்டிடக்கலை, மதம் மற்றும் இராணுவ வலிமை ஆகியவற்றில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வந்தன. எனவே இந்த காலகட்டத்தில் இந்திய வரலாற்றின் வலிமை விந்திய மலைகளுக்கு தெற்கே நிலை கொண்டிருந்தது என்பது உண்மையே.
How far is it true to say that the strength and vigor of Indian history during c. AD 500 முதல் 750 வரை lay in the south of the Vindhyas? கிபி 500-750 காலகட்டத்தில் இந்திய வரலாற்றின் வலிமையும் வீரியமும் விந்திய மலைகளின் தெற்கில் அமைந்திருந்தது என்று சொல்வது எவ்வளவு தூரம் உண்மை? The statement that the strength and vigor of Indian history during c. AD 500 முதல் 750 வரை lay in the south of the Vindhyas has significant truth to it. கிபி 500-750 காலகட்டத்தில் இந்திய வரலாற்றின் வலிமையும் வீரியமும் விந்திய மலைகளின் தெற்கில் அமைந்திருந்தது என்ற கூற்று குறிப்பிடத்தக்க உண்மையை கொண்டுள்ளது. Decline of North Indian Empire. The Gupta Empire, which was a major power in North India, began to decline around the 6th century CE. This created a power vacuum that led to the rise of smaller kingdoms and dynasties. வட இந்திய பேரரசுகளின் வீழ்ச்சி. வட இந்தியாவில் ஒரு பெரிய சக்தியாக இருந்த குப்த பேரரசு கிபி 6ஆம் நூற்றாண்டில் வீழ்ச்சியடையத் தொடங்கியது. இது ஒரு அதிகார வெற்றிடத்தை உருவாக்கியது, இது சிறிய ராஜ்ஜியங்கள் மற்றும் வம்சங்களின் எழுச்சிக்கு வழிவகுத்தது. Rise of South Indian dynasties. Meanwhile, in South India, powerful dynasties like the Pallavas, Chalukyas, and Rashtrakutas emerged, showcasing remarkable strength and vigor. These dynasties played a significant role in shaping Indian history during this period. தென்னிந்திய வம்சங்களின் எழுச்சி. இதற்கிடையில் தென்னிந்தியாவில் பல்லவர்கள், சாளுக்கியர்கள் மற்றும் ராஷ்டிரகூடர்கள் போன்ற சக்தி வாய்ந்த வம்சங்கள் தோன்றின, அவை குறிப்பிடத்தக்க வலிமையையும் வீரியத்தையும் வெளிப்படுத்தின. இந்த வம்சங்கள் இந்த காலகட்டத்தில் இந்திய வரலாற்றை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன. Cultural and artistic achievements. The Pallavas, Chalukyas, and other South Indian dynasties made substantial contributions to Indian art, architecture, and literature. For example, the Pallavas developed the Dravidian style of architecture, while the Chalukyas built iconic temples like the Virupaksha temple at Pattadakal. கலாச்சார மற்றும் கலை சாதனைகள். பல்லவர்கள், சாளுக்கியர்கள் மற்றும் பிற தென்னிந்திய வம்சங்கள் இந்திய கலை, கட்டிடக்கலை மற்றும் இலக்கியத்திற்கு கணிசமான பங்களிப்புகளை செய்தன. உதாரணமாக, பல்லவர்கள் திராவிட கட்டிடக்கலை பாணியை உருவாக்கினர், அதே நேரத்தில் சாளுக்கியர்கள் பட்டடக்கல்லில் உள்ள விருப்பாக்சர் கோயில் போன்ற சின்னமான கோயில்களை கட்டினார்கள். Trade and commerce. South India was also a hub of trade and commerce, with the Pallavas and Chalukyas establishing strong maritime trade links with Southeast Asia and other regions. வர்த்தகம் மற்றும் வணிகம். தென்னிந்தியா வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்தின் மையமாகவும் இருந்தது. பல்லவர்களும் சாளுக்கியர்களும் தென்கிழக்கு ஆசியா மற்றும் பிற பகுதிகளுடன் வலுவான கடல்சார் வர்த்தக தொடர்புகளை ஏற்படுத்தினர். Administrative and military prowess. The South Indian dynasties demonstrated impressive administrative and military capabilities, with efficient systems of governance and a strong military presence. நிர்வாக மற்றும் இராணுவ திறமை. தென்னிந்திய வம்சங்கள் திறமையான நிர்வாக அமைப்புகள் மற்றும் வலுவான இராணுவ இருப்புடன் ஈர்க்கக்கூடிய நிர்வாக மற்றும் இராணுவ திறன்களை வெளிப்படுத்தின. Overall, the strength and vigor of Indian history during c. AD 500 முதல் 750 வரை indeed lay in the south of the Vindhyas, where powerful dynasties like the Pallavas, Chalukyas, and Rashtrakutas made significant contributions to Indian art, architecture, literature, trade, and governance. ஒட்டுமொத்தமாக கிபி 500-750 காலகட்டத்தில் இந்திய வரலாற்றின் வலிமையும் வீரியமும் உண்மையில் விந்திய மலைகளின் தெற்கில் அமைந்திருந்தது, அங்கு பல்லவர்கள், சாளுக்கியர்கள் மற்றும் ராஷ்டிரகூடர்கள் போன்ற சக்தி வாய்ந்த வம்சங்கள் இந்திய கலை, கட்டிடக்கலை, இலக்கியம், வர்த்தகம் மற்றும் ஆட்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்தன. வாதாபி சாளுக்கியர்களின் எழுச்சி மற்றும் போராட்டங்கள். வாதாபி சாளுக்கியர்கள் கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை தக்காண பகுதியின் வரலாற்றில் மிகவும் வலிமையான மற்றும் செல்வாக்குமிக்க பேரரசுகளில் ஒன்றாக திகழ்ந்தனர். எழுச்சி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்.
நிறுவனர் சாளுக்கிய வம்சம் ஜெயசிம்மன் என்பவரால் நிறுவப்பட்டது. ஆனால் அவர்களின் முக்கியத்துவமும் இறையாண்மையும் முதலாம் புலிகேசியின் புலக்ஷநாய்க்கி பி. 543 முதல் 566 வரை ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்தது. தலைநகரம் இவர் வாதாபியை, இன்றைய கர்நாடகாவின் பாதாமியை, அவர்களின் தலைநகரமாகவும் அசைக்க முடியாத கோட்டையாகவும் மாற்றினார். அரசர்கள் இந்த வம்சத்தில் புகழ்பெற்ற ஆட்சியாளர்கள் இரண்டாம் புலிகேசி மற்றும் முதலாம் கீர்த்திவர்மன். பிற ஆட்சியாளர்களுடனான போராட்டம் ஸ்ட்ரகிள் வித் அதர் ரூலர்ஸ். சாளுக்கியர்கள் ஏறக்குறைய 2 நூற்றாண்டுகள் தங்கள் ஆதிக்கத்தை தக்கவைத்துக் கொள்வதற்காக தெற்கு மற்றும் வடக்கில் உள்ள பெரிய சக்திகளுடன் தொடர்ந்து போராடினர். கலைகளுக்கு அளித்த ஆதரவு patronage to arts and architecture. வாதாபி சாளுக்கியர்கள் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு அளப்பரிய பங்களிப்பை செய்தனர். இவர்களின் பாணி வட இந்திய மற்றும் தென்னிந்திய திராவிட கட்டிடக்கலை பாணிகளின் கலவையாக காணப்படுகிறது. குடைவரை கோயில்கள் கேவ் டெம்பிள்ஸ். சாளுக்கியர்கள் இந்து, சமண மற்றும் பௌத்த மதங்களுக்காக குடைவரை கோயில்களை கட்டினர். வாதாபி பாதாமி குடைவரை கோயில்கள் இவர்களின் கலை படைப்புகளுக்குச் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். இங்குள்ள பாறைச் சிற்பங்கள், குறிப்பாக விஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்கள் மற்றும் நடராஜர் வடிவங்கள் தனித்துவம் வாய்ந்தவை. கட்டப்பட்ட கோயில்கள் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ். இவர்கள் பட்டடக்கல் மற்றும் ஐஹோல் ஆகிய இடங்களில் அற்புதமான கோயில்களை கட்டினர். பட்டடக்கல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான பட்டடக்கலில் விருபாக்ஷா மற்றும் மல்லிகார்ஜுன் கோயில்கள் திராவிட கட்டிடக்கலையிலும், பாபநாத் பப்பானத கோயில் நாகரா பாணியிலும் கட்டப்பட்டு அவர்களின் பன்முகத்தன்மையை காட்டுகிறது. ஐஹோல் இது இந்திய கோயில் கட்டிடக்கலையின் தொட்டில் கிரேடில் ஆஃப் இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள லாட் கான் கோயில் மற்றும் துர்கா கோயில் பௌத்த சைத்திய மண்டபத்தை ஒத்த ஒரு அமைப்பு அவர்களின் ஆரம்பகால பரிசோதனைகளை காட்டுகின்றன. மொழி மற்றும் இலக்கியம். சாளுக்கியர்கள் சமஸ்கிருதத்தையும் கன்னடத்தையும் ஆதரித்தனர். இரண்டாம் புலிகேசியின் அவைக்கவிஞரான ரவிகீர்த்தி எழுதிய புகழ்பெற்ற ஐஹோல் கல்வெட்டு ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. இது இவர்களின் அரசியல் சாதனைகள், குறிப்பாக ஹர்ஷரின் மீதான வெற்றியை பதிவு செய்கிறது. வாதாபி சாளுக்கியர்களின் ஆட்சி அரசியல் மற்றும் கலைத்துறையில் தக்காணத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தது. Give an account of the rise of the Chalukyas of Vatapi and their struggle with other rulers. Write a note on their patronage of arts. வாதாபி சாளுக்கியர்களின் எழுச்சி மற்றும் பிற ஆட்சியாளர்களுடனான அவர்களின் போராட்டம் குறித்து ஒரு குறிப்பை எழுதுங்கள். கலைகளுக்கு அவர்கள் அளித்த ஆதரவு குறித்து ஒரு குறிப்பை எழுதுங்கள். The Chalukyas of Vatapi, also known as the Badami Chalukyas, rose to power in the 8th century AD, marking a significant milestone in South Indian history. பாதாமி சாளுக்கியர்கள் என்றும் அழைக்கப்படும் வாதாபியின் சாளுக்கியர்கள் கி.பி. 6ஆம் நூற்றாண்டில் ஆட்சிக்கு வந்தனர். இது தென்னிந்திய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. Rise of the Chalukyas. சாளுக்கியர்களின் எழுச்சி. Founder Pulakesing I founded the Chalukya dynasty in 543 AD with Vatapi as its capital. நிறுவனர் முதலாம் புலிகேசி கிபி 543 சாளுக்கிய வம்சத்தை நிறுவினார். அதன் தலைநகரம் வாதாபி. Expansion. The Chalukyas expanded their empire, conquering territories and establishing themselves as a dominant power in South India. விரிவாக்கம். சாளுக்கியர்கள் தங்கள் பேரரசை விரிவுபடுத்தி பிரதேசங்களை கைப்பற்றி தென்னிந்தியாவில் தங்களை ஒரு மேலாதிக்க சக்தியாக நிலைநிறுத்திக் கொண்டனர். Struggle with other rulers. பிற அரசர்களுடன் மோதல்கள். ஹர்ஷவர்தனா. புலகேசிங் II stopped the expansion of Harshavardhana's empire in the south. ஹர்ஷவர்தனன் இரண்டாம் புலிகேசி தெற்கில் ஹர்ஷவர்தன பேரரசின் விரிவாக்கத்தையும் தடுத்து நிறுத்தினார்.
Pallavas, Pulakeshin II was defeated by Narasimhavama Pallava and lost Vatapi. இரண்டாம் புலிகேசி முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனால் தோற்கடிக்கப்பட்டு வாதாபியை இழந்தார். Rashtrakutas, finally Rashtrakutas defeated the Chalukyas and ended their rule. ரஷ்டிரகூடர்கள் இறுதியில் ரஷ்டிரகூடர்கள் சாளுக்கியரை தோற்கடித்து சாளுக்கிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தனர். Patronage of arts கலைகளுக்கான ஆதரவு architecture. The Chalukyas promoted the Vesara style of architecture, with notable examples including the Mahadeva temple at Itagi and the temples in Gadag, Dharwad, Koppal, and Haveri districts of Karnataka. கட்டிடக்கலை சாளுக்கியர்கள் விசாராபாணி கட்டிடக்கலையை ஊக்குவித்தனர். இதில் குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகள் இடகியில் உள்ள மகாதேவர் கோயில் மற்றும் கர்நாடகாவின் கடக், தார்வாட், கொப்பல் மற்றும் ஹாவேரி மாவட்டங்களில் உள்ள கோயில்கள். Literature. The Chalukyas patronized great Kannada poets, such as Ranna and Nagavama II, marking a golden age of Kannada literature. The Vachana Sahitya style of native Kannada poetry flourished during this period. இலக்கியம் கன்னட இலக்கியத்தின் பொற்காலத்தை குறிக்கும் வகையில் ரன்னா மற்றும் இரண்டாம் நாகவர்மா போன்ற சிறந்த கன்னட கவிஞர்களை சாளுக்கியர்கள் ஆதரித்தனர். இந்த காலகட்டத்தில் கன்னட கவிதையின் வசன சாகித்யபாணி செழித்தோங்கியது. Conclusion. The Chalukyas of Vatapi played a significant role in shaping South Indian history, leaving a lasting legacy in art, architecture, and literature. Their struggles with other rulers and patronage of the arts continue to be an important part of India's cultural heritage. தென்னிந்திய வரலாற்றை வடிவமைப்பதில் வாதாபி சாளுக்கியர்கள் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தனர். கலை, கட்டிடக்கலை மற்றும் இலக்கியத்தில் நீடித்த மரபை விட்டுச் சென்றனர். மற்ற ஆட்சியாளர்களுடனான அவர்களின் போராட்டங்களும் கலைகளின் ஆதரவும் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய பகுதியாக தொடர்கின்றன. தீபகற்ப இந்தியாவில் கலாச்சார வீரியம் கி.பி. 550 முதல் 750 வரை. தீபகற்ப இந்தியாவில் சாளுக்கியர்கள் வாதாபி மற்றும் பல்லவர்கள் காஞ்சிபுரம் ஆகிய இரு பெரும் சக்திகளின் கீழ் கலாச்சார நடவடிக்கைகள் செழித்து வளர்ந்தன. கட்டிடக்கலை மற்றும் கலை ஆர்க்கிடெக்சர் அண்ட் ஆர்ட். இந்த காலகட்டத்தில்தான் தென்னிந்தியாவில் கோயில் கட்டிடக்கலையின் அடித்தளம் அமைக்கப்பட்டது. பல்லவர்களின் பங்களிப்பு பல்லவர்களின் குடைவரை கோயில், கேவ் ஆர்க்கிடெக்சர் மற்றும் ஒற்றைக்கல் இரத கோயில் மொனலித்திக் ராக் கட் டெம்பிள்ஸ் பாணி தோன்றியது. மகாபலிபுரம் மாமல்லபுரம் குடைவரை கோயில்கள் மற்றும் ஒற்றைக்கல் இரதங்கள் பாறையை குடைந்து சிற்பங்களைச் செதுக்கும் கலையில் இவர்களது மகத்தான திறமையை காட்டுகின்றன. சாளுக்கியர்களின் பங்களிப்பு சாளுக்கியர்கள் பாதாமி, ஐஹோல் மற்றும் பட்டடக்கல் ஆகிய இடங்களில் கோயில்களை கட்டினர். அவர்களின் கட்டிடக்கலை பாணி வட இந்திய நாகரா மற்றும் தென்னிந்திய திராவிட பாணிகளின் கலவையாக இருந்தது. ஐஹோல் இந்திய கோயில் கட்டிடக்கலையின் தொட்டில் என்று அழைக்கப்பட்டது. மத மற்றும் தத்துவ மேம்பாடு ரிலிஜியஸ் அண்ட் பிலசாபிக்கல் டெவலப்மெண்ட்ஸ். பக்தி இயக்கத்தின் எழுச்சி. தென்னிந்தியாவில் இந்த காலகட்டத்தில்தான் பக்தி இயக்கம் ஆழமாக வேரூன்றியது. சைவ நாயன்மார்களும் திருநாவுக்கரசர், சம்பந்தர், வைணவ ஆழ்வார்களும் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார் தமிழ் மொழியில் ஆழமான மத தத்துவங்களை எளிமையான பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தினர். இது சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்தை மீறி பிராந்திய மொழியில் மதம் பரவுவதற்கு காரணமானது. இந்து மதத்தின் வலிமை பௌத்தம் மற்றும் சமண மதங்கள் வீழ்ச்சியடையத் தொடங்கின. அதே நேரத்தில் சைவம் மற்றும் வைணவம் ஆகிய இந்து பிரிவுகள் அரசு ஆதரவுடன் வலுவடைந்தன. மொழி மற்றும் இலக்கியம் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர். சமஸ்கிருதம் மற்றும் பிராந்திய மொழிகள். அரச மொழியாக சமஸ்கிருதம் இருந்தது, சாளுக்கியரின் ஐஹோல் கல்வெட்டு போல. ஆனால் அதே சமயம் தமிழ் மொழியில் பக்தி பாடல்கள் மூலம் வலுவான பிராந்திய இலக்கியம் உருவானது. இது சமஸ்கிருதம் மற்றும் பிராந்திய மொழிகளுக்கு இடையே ஆரோக்கியமான வளர்ச்சி நிலையை உருவாக்கியது. Analyze the vibrant cultural activities in Peninsular India during 550–750 CE. Compare and contrast it with the situation in contemporary North India.
550 முதல் 750 வரை காலகட்டத்தில் தீபகற்ப இந்தியாவில் நடந்த துடிப்பான கலாச்சார நடவடிக்கைகளை பகுப்பாய்வு செய்து சமகால வட இந்தியாவின் சூழ்நிலையுடன் ஒப்பிட்டு வேறுபடுத்துங்கள். Vibrant cultural activities in Peninsular India 550750 CE. தீபகற்ப இந்தியாவில் துடிப்பான கலாச்சார நடவடிக்கைகள். Peninsular India experienced a cultural renaissance during this period. இந்த காலகட்டத்தில் தீபகற்ப இந்தியா ஒரு கலாச்சார மறுமலர்ச்சியை அனுபவித்தது. Literature. The Pallavas and Chalukyas patronized literature, with notable works in Tamil, Kannada, and Sanskrit. The Tamil classic, Silapatikram, and the Kannada work, Kavirajamarga, exemplify this literary flourishing. இலக்கியம். பல்லவர்களும் சாளுக்கியர்களும் தமிழ், கன்னடம் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் குறிப்பிடத்தக்க படைப்புகளை கொண்ட இலக்கியங்களை ஆதரித்தனர். தமிழ் இலக்கியமான சிலப்பதிகாரம் மற்றும் கன்னட படைப்பான கவிராஜமார்க்கம் ஆகியவை இந்த இலக்கிய செழிப்பை எடுத்துக்காட்டுகின்றன. Art and architecture. The Pallavas and Chalukyas built iconic temples, such as the Kalasanatha temple at Kanchipuram and the Virupaksha temple at Pattadakal, showcasing their unique architectural styles. கலை மற்றும் கட்டிடக்கலை. பல்லவர்களும் சாளுக்கியர்களும் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் மற்றும் பட்டடக்கல்லில் உள்ள விருபாக்ஷர் கோயில் போன்ற சின்ன கோயில்களை கட்டினர். அவை அவர்களின் தனித்துவமான கட்டிடக்கலை பாணிகளை காட்டின. Music and dance. Music and dance thrived, with the development of classical forms like Carnatic music and Bharatanatyam. இசை மற்றும் நடனம். கர்நாடக இசை மற்றும் பரதநாட்டியம் போன்ற பாரம்பரிய வடிவங்களின் வளர்ச்சியுடன் இசை மற்றும் நடனம் செழித்து வளர்ந்தன. Comparison with North India. வட இந்தியாவுடன் ஒப்பீடு. Political stability. North India experienced a period of instability, with various kingdoms and empire rising and falling, whereas Peninsular India enjoyed relative stability under the Pallavas and Chalukyas. அரசியல் நிலைதன்மை. வட இந்தியா பல்வேறு ராஜ்ஜியங்கள் மற்றும் பேரரசுகள் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியுடன் கூடிய நிலையற்ற காலகட்டத்தை அனுபவித்தது. அதே நேரத்தில் தீபகற்ப இந்தியா பல்லவர்கள் மற்றும் சாளுக்கியர்களின் கீழ் ஒப்பீட்டளவில் நிலைதன்மையை அனுபவித்தது. Cultural developments. While North India saw significant cultural developments, particularly in the fields of Buddhism and Sanskrit literature, Peninsular India's cultural activities were more diverse and vibrant. கலாச்சார முன்னேற்றங்கள். வட இந்தியா குறிப்பிடத்தக்க கலாச்சார முன்னேற்றங்களை கண்டாலும் குறிப்பாக பௌத்தம் மற்றும் சமஸ்கிருத இலக்கிய துறைகளில் தீபகற்ப இந்தியாவின் கலாச்சார நடவடிக்கைகள் மிகவும் மாறுபட்டதாகவும் துடிப்பானதாகவும் இருந்தன. Regional identity. Peninsular India's cultural activities were shaped by its unique regional identity, with distinct languages, art forms, and architectural styles. பிராந்திய அடையாளம். தீபகற்ப இந்தியாவின் கலாச்சார நடவடிக்கைகள் தனித்துவமான மொழிகள், கலை வடிவங்கள் மற்றும் கட்டிடக்கலை பாணிகளுடன் அதன் தனித்துவமான பிராந்திய அடையாளத்தால் வடிவமைக்கப்பட்டன. Contrasting features. மாறுபட்ட அம்சங்கள். Language and literature. North India's literary works were primarily in Sanskrit, whereas Peninsular India saw a flourishing of literature in regional languages like Tamil and Kannada. மொழி மற்றும் இலக்கியம். வட இந்தியாவின் இலக்கிய படைப்புகள் முதன்மையாக சமஸ்கிருதத்தில் இருந்தன. அதே நேரத்தில் தீபகற்ப இந்தியாவில் தமிழ் மற்றும் கன்னடம் போன்ற பிராந்திய மொழிகளில் இலக்கியம் செழித்தது. Artistic styles. North India's artistic styles, such as the Gupta style, differed from the unique styles developed in Peninsular India, like the Pallava and Chalukya styles. கலைப்பாணிகள். குப்தர் பாணி போன்ற வட இந்தியாவின் கலைப்பாணிகள் பல்லவ மற்றும் சாளுக்கிய பாணிகள் போன்ற தீபகற்ப இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தனித்துவமான பாணிகளிலிருந்து வேறுபட்டன. Conclusion. Peninsular India experienced a vibrant cultural renaissance during 550750 CE, marked by significant developments in literature, art, architecture, music, and dance.
While North India had its own cultural achievements, Peninsular India's unique regional identity and stability under the Pallavas and Chalukyas contributed to its distinct cultural flourishing. 550 முதல் 750 வரை காலகட்டத்தில் தீபகற்ப இந்தியா ஒரு துடிப்பான கலாச்சார மறுமலர்ச்சியை அனுபவித்தது. இலக்கியம், கலை, கட்டிடக்கலை, இசை மற்றும் நடனம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களால் இது குறிக்கப்பட்டது. வட இந்தியா அதன் சொந்த கலாச்சார சாதனைகளை கொண்டிருந்தாலும் பல்லவர்கள் மற்றும் சாளுக்கியர்களின் கீழ் தீபகற்ப இந்தியாவின் தனித்துவமான பிராந்திய அடையாளம் மற்றும் நிலைத்தன்மை அதன் தனித்துவமான கலாச்சார செழிப்புக்கு பங்களித்தது. கங்கைச் சமவெளியில் ஆதிக்கம் செலுத்த தூண்டிய காரணங்கள். ராஷ்டிரகூடர்கள் தங்கள் ஆதிக்கத்தை வட இந்தியாவை நோக்கி நீட்டிக்க விரும்பியதற்கு காரணம் கங்கைச் சமவெளி வரலாற்று ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கொண்டிருந்த முக்கியத்துவமே ஆகும். கன்னாட்சின் அரசியல் முக்கியத்துவம். சாம்ராஜ்யத்தின் சின்னம். ஹர்ஷரின் மறைவுக்குப் பிறகு வட இந்தியாவின் முக்கிய அரசியல் மையமாக கன்னௌஜ் எழுச்சி பெற்றது. இது கங்கைச் சமவெளியின் மையத்தில் அமைந்திருந்தது. சக்கரவர்த்தி பட்டம் கன்னாட்சின் கட்டுப்பாட்டை கைப்பற்றுவது ஒரு ஆட்சியாளரை வட இந்தியாவின் அதிபதி, லார்ட் ஆஃப் நார்த் இந்தியா என்று அங்கீகரிக்க வைத்தது. இது ராஷ்டிரகூடர்களின் சக்கரவர்த்தி லட்சியங்களுக்கு இன்றியமையாததாக இருந்தது. வடக்கே ஆதிக்கம் செலுத்தாமல் தெற்கில் மட்டுமே ஆட்சியை வைத்திருப்பது அவர்களின் வலிமையை பூர்த்தி செய்யவில்லை. பொருளாதார பலன்கள். வளங்கள் நிறைந்த பிராந்தியம். கங்கைச் சமவெளி என்பது வளமான விவசாய நிலங்களை கொண்ட ஒரு பகுதியாகும். இந்த நிலங்களின் மீதான கட்டுப்பாடு ராஷ்டிரகூடர்களின் வருவாயையும் இராணுவத்தையும் வலுப்படுத்த உதவியிருக்கும். வர்த்தக பாதைகள். கங்கை ஆற்றின் குறுக்கே உள்ள வர்த்தக பாதைகள் கிழக்கு மற்றும் மேற்கு வர்த்தக பகுதிகளை இணைத்தன. இந்த பாதைகளின் மீதான கட்டுப்பாடு ராஷ்டிரகூட பொருளாதாரத்தை வலுப்படுத்தும். முக்கூட்டு போராட்டத்தில் ராஷ்டிரகூடர்களின் பங்கு. ராஷ்டிரகூடர்கள் கங்கைச் சமவெளியின் மீதான தங்கள் ஆசையை குர்ஜார பிரதிகாரர்கள் குர்ஜரா பிரதிகாரஸ் மற்றும் பாலர்கள் பலாஸ் ஆகியோருடன் சேர்ந்து நடத்திய முக்கூட்டு போராட்டத்தின் மூலம் வெளிப்படுத்தினர். தாக்குதல்கள். ராஷ்டிரகூடர்கள் தக்காணத்தின் தங்கள் மையப்பகுதியை விட்டு வடக்கே படையெடுத்தனர். அவர்களின் வலிமையான மன்னர்களான முதலாம் துருவன் மற்றும் மூன்றாம் கோவிந்தன் ஆகியோர் பிரதிகாரர்களையும் பாலர்களையும் கங்கைச் சமவெளியில் தோற்கடித்தனர். வெற்றிகரமான தாக்குதல்கள். இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் வெற்றிகரமான கொள்ளைகள், சக்சஸ்ஃபுல் ரெய்ட்ஸ் மற்றும் ஆதிக்கத்தை நிலைநாட்டுதல் போன்ற தன்மையை கொண்டிருந்தன. ராஷ்டிரகூடர்கள் கன்னாட்சை பலமுறை கைப்பற்றினாலும் அதனை நிரந்தரமாக தங்கள் பேரரசுடன் இணைத்துக் கொள்ளவில்லை. நிலையின்மைக்கான காரணம். ராஷ்டிரகூடர்கள் வட இந்தியாவை நிரந்தரமாக ஆள விரும்பினர், ஆனால் அவர்களின் ஆளுகை தளம் தக்காணத்திலேயே மன்யாக்கேட்டாயிருந்தது. அவர்கள் வடக்கில் ஆதிக்கம் செலுத்துவதற்காகச் செலவழித்த வளங்கள் அவர்களின் சொந்த பேரரசுக்கு உள்ளேயே ஆளுநர்கள் சுதந்திர பிரகடனம் செய்ய வழிவகுத்தது. முடிவுரை. ராஷ்டிரகூடர்கள் விந்திய மலைகளுக்கு தெற்கே ஆதிக்கம் செலுத்தியது உண்மை. ஆனால் கங்கைச் சமவெளியின் மீதான வரலாற்று மற்றும் அரசியல் கௌரவத்தின் மீதான அவர்களின் ஆசை வடக்கு நோக்கி திரும்பத் தூண்டியது. இதன் விளைவாக ராஷ்டிரகூடர்கள் ஒருபோதும் வட இந்தியாவை நிரந்தரமாக ஆளவில்லை என்றாலும் வட இந்தியாவின் அரசியலில் அவர்கள் ஒரு சமநிலை படையாக பேலன்சிங் பவர் செயல்பட்டனர். அவர்கள் தெற்கிலிருந்து வடக்கே திரும்ப தாக்குதல் நடத்தியது. பிரதிகாரர்கள் அல்லது பாலர்கள் யாராலும் வட இந்தியாவில் நீண்ட கால நிலையான பேரரசை நிறுவ முடியாமல் போனதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. Achieving dominance in south of the Vindhyas did not satisfy the ambitions of the Rashtrakutas, they also wanted to achieve dominance over the Gangetic plains. Elaborate and comment. விந்திய மலைகளின் தெற்கில் ஆதிக்கம் செலுத்துவது ராஷ்டிரகூடர்களின் லட்சியங்களை பூர்த்தி செய்யவில்லை. அவர்கள் கங்கை சமவெளியிலும் ஆதிக்கம் செலுத்த விரும்பினர். விரிவாக கூறி கருத்து தெரிவிக்கவும். ராஷ்டிரகூட ambitions. ராஷ்டிரகூட லட்சியங்கள். The Rashtrakutas, a powerful dynasty that ruled much of India from the 8th to the 10th centuries,
had ambitions that extended beyond their southern territories. They sought to dominate the Gangetic Plains, a region of significant economic and strategic importance. 8 முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவின் பெரும்பகுதியை ஆண்ட சக்தி வாய்ந்த வம்சமான ராஷ்டிரகூடர்கள் தங்கள் தெற்கு பகுதிகளுக்கு அப்பால் பரந்த லட்சியங்களை கொண்டிருந்தனர். அவர்கள் குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த பிராந்தியமான கங்கை சமவெளியில் ஆதிக்கம் செலுத்த முயன்றனர். Reasons for expansion விரிவாக்கத்திற்கான காரணங்கள். Economic interests. The Gangetic Plains were a rich and fertile region, providing significant revenue and resources. பொருளாதார ஆர்வங்கள். கங்கை சமவெளிகள் ஒரு வளமான மற்றும் செழிப்பான பகுதியாக இருந்தன, குறிப்பிடத்தக்க வருவாய் மற்றும் வளங்களை வழங்குகின்றன. Strategic location. Control of the Gangetic Plains would allow the Rashtrakutas to expand their influence and secure their borders. வியூக இருப்பிடம். கங்கை சமவெளிகளின் மீதான கட்டுப்பாடு ராஷ்டிரகூடர்கள் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்தவும் தங்கள் எல்லைகளை பாதுகாக்கவும் அனுமதிக்கும். Prestige and power. Dominance over the Gangetic Plains would enhance the Rashtrakutas' prestige and power, solidifying their position as a major Indian power. கௌரவம் மற்றும் அதிகாரம். கங்கை சமவெளிகளின் மீதான ஆதிக்கம் ராஷ்டிரகூடர்களின் கௌரவத்தையும் சக்தியையும் மேம்படுத்தி ஒரு பெரிய இந்திய சக்தியாக அவர்களின் நிலையை உறுதிப்படுத்தும். Military campaigns. இராணுவ படையெடுப்புகள். Conflicts with the Palas and Gurjara, Pratiharas. The Rashtrakutas clashed with the Palas and Gurjara, Pratiharas, who controlled parts of the Gangetic Plains. பாலாக்கள் மற்றும் கூர்ஜர பிரதிகாரர்களுடனான மோதல்கள். கங்கை சமவெளியின் சில பகுதிகளை கட்டுப்படுத்திய பாலர்கள் மற்றும் கூர்ஜர பிரதிகாரர்களுடன் ராஷ்டிரகூடர்கள் மோதினர். Military expeditions. Rashtrakuta rulers, such as Daruva and Govinda III, launched military expeditions into the Gangetic Plains, achieving significant victories. ராஷ்டிரகூட ஆட்சியாளர்களான துருவன் மற்றும் கோவிந்தன் III போன்றோர் கங்கை சமவெளியில் இராணுவ படையெடுப்புகளை தொடங்கி குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றனர். Impact. தாக்கம். Temporary dominance. The Rashtrakutas achieved temporary dominance over parts of the Gangetic Plains, but their control was not sustained. தற்காலிக ஆதிக்கம். கங்கை சமவெளியின் சில பகுதிகளில் ராஷ்டிரகூடர்கள் தற்காலிக ஆதிக்கத்தை அடைந்தனர், ஆனால் அவர்களின் கட்டுப்பாடு நிலைநிறுத்தப்படவில்லை. Regional politics. The Rashtrakutas' ambitions in the Gangetic Plains contributed to the complex regional politics of the time, with shifting alliances and conflicts. பிராந்திய அரசியல். கங்கை சமவெளியில் ராஷ்டிரகூடர்களின் லட்சியங்கள், மாறிவரும் கூட்டணிகள் மற்றும் மோதல்களுடன் அக்கால சிக்கலான பிராந்திய அரசியலுக்கு பங்களித்தன. Legacy. The Rashtrakutas' military campaigns and ambitions in the Gangetic Plains demonstrate their desire for expansion and dominance, leaving a lasting legacy in Indian history. கங்கை சமவெளியில் ராஷ்டிரகூடர்களின் இராணுவ பிரச்சாரங்களும் லட்சியங்களும் விரிவாக்கம் மற்றும் ஆதிக்கத்திற்கான அவர்களின் விருப்பத்தை நிரூபிக்கின்றன. இது இந்திய வரலாற்றில் ஒரு நீடித்த மரபை விட்டுச் செல்கிறது. Comment. கருத்து. The Rashtrakutas' ambitions in the Gangetic Plains reflect their desire for power, prestige, and economic gain. While they achieved temporary dominance, their control was ultimately limited by the complex regional politics and the strength of their rivals. கங்கை சமவெளியில் ராஷ்டிரகூடர்களின் லட்சியங்கள் அதிகாரம், கௌரவம் மற்றும் பொருளாதார ஆதாயத்திற்கான அவர்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கின்றன. அவர்கள் தற்காலிக ஆதிக்கத்தை அடைந்தாலும் அவர்களின் கட்டுப்பாடு இறுதியில் சிக்கலான பிராந்திய அரசியல் மற்றும் அவர்களின் போட்டியாளர்களின் பலத்தால் மட்டுப்படுத்தப்பட்டது. சங்ககால அரசியல் நிலைமைகள். சங்க காலம் என்பது 3 முக்கிய பேரரசுகளின் சேர, சோழ, பாண்டிய ஆதிக்கத்தினாலும் நிலையான மோதல்களாலும் வரையறுக்கப்பட்ட ஓர் அரசியல் அமைப்பை கொண்டிருந்தது. முப்பெரும் வேந்தர்கள் 3 crowned kings, சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய 3 வம்சங்களே முதன்மையான அரசியல் சக்திகளாக இருந்தன. இவர்களுக்குள் ஆதிக்கத்திற்காக தொடர்ச்சியாக போர்கள் நடந்தன. அரசாட்சி. மானகி. ஒவ்வொரு வம்சத்திலும் அரசனே உச்ச அதிகாரத்தை கொண்டிருந்தான். அரசன் கோ அல்லது வேந்தன் என்று அழைக்கப்பட்டான்.
நிரந்தர போர்கள் அரசர் தங்கள் வீரத்தையும் செல்வத்தையும் நிரூபிக்க அண்டை நாடுகளுடன் போரில் ஈடுபட்டனர். போரில் வெற்றி பெறுவது வீரத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. குறுநில மன்னர்கள் வெலியர்ஸ் இவர்களுக்கு கீழே உள்ளூர் அளவில் அதிகாரம் செலுத்திய நில உரிமையாளர்களான சிறிய ஆட்சியாளர்களும் வேளிர் இருந்தனர். இவர்கள் பெரும்பாலும் பெரிய வேந்தர்களுக்கு கீழ் பணியாற்றினர் அல்லது அவர்களை எதிர்த்தனர். சமூக முக்கியத்துவம் வீரமரபு மற்றும் வீரம் என்பது ஒருவரின் அரசியல் மற்றும் சமூக நிலையை தீர்மானித்த முதன்மை காரணியாக இருந்தது. சங்ககால சமூக நிலைமைகள். சங்ககாலச் சமூகம் பிராந்திய புவியியலை அடிப்படையாகக் கொண்ட ஒரு கட்டமைப்பை கொண்டிருந்தது. திணை அடிப்படையிலான சமூகம் டினை பேஸ்ட் சொசைட்டி. சங்க இலக்கியம் நிலத்தை 5 முக்கிய புவியியல் பிரிவுகளாக 5 திணைகள் பிரித்தது. இந்த திணைகளின் இயற்கை மற்றும் அவற்றின் தொழில் ஆகியவை சமூக வாழ்க்கை முறையை தீர்மானித்தன. குறிஞ்சி மலை வேட்டையாடுதல் சேகரித்தல். முல்லைக்காடு கால்நடை மேய்த்தல். மருதம் வயல் விவசாயம் ஆதிக்கம் செலுத்தியது. நெய்தல் கடற்கரை மீன்பிடித்தல் உப்பு தயாரித்தல். பாலை வறண்ட நிலம் வழிப்பறி போர்க்காலங்களில் முக்கியத்துவம் பெறும். சமூக பிரிவுகள். சமூகத்தில் துணைமை அரசர்கள் பிரபுக்கள் உழவர் விவசாயிகள் ஆயர் இடையர்கள் மற்றும் கைவினைஞர்கள் போன்ற பல்வேறு தொழில்களைச் செய்பவர்கள் இருந்தனர். பிராமணர்கள் மதச் சடங்குகளைச் செய்வதில் அதிக மரியாதை பெற்றிருந்தனர். பாலின உறவுகள். பெண்கள் மதிக்கப்பட்டனர். அவர்கள் இல்லற வாழ்க்கைக்கு மட்டுமல்லாமல் காவியம் மற்றும் போர்க்கள நிகழ்வுகளிலும் முக்கிய பங்கு வகித்தனர். காதல் மற்றும் வீரம் ஆகியவை பெண்களின் வாழ்க்கையின் 2 முக்கிய அம்சங்களாக இலக்கியத்தில் சித்தரிக்கப்பட்டன. மூன்று சங்கங்களின் சிறப்பு குறிப்பு. த 3 சங்கம்ஸ். சங்க இலக்கிய பாரம்பரியம் வரலாற்றாசிரியர்களுக்கு இக்காலகட்டத்தின் சமூக அரசியல் நிலைமைகளை மறுகட்டமைக்க உதவும் முதன்மை ஆதாரமாகும். மரபுப்படி 3 சங்கங்கள் இருந்ததாக நம்பப்படுகிறது. அவற்றில் கடைச்சங்கத்தின் 3வது சங்கம் படைப்புகளே இன்று நமக்கு கிடைக்கின்றன. கவிதை வகைப்பாடு மற்றும் தகவல். 3 சங்கங்களில் தொகுக்கப்பட்டதாக கருதப்படும் இலக்கிய படைப்புகள் பொதுவாக 2 முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அகமக்காம் அகத்திணை. இது காதல் குடும்ப உறவுகள் மற்றும் அக உணர்வுகள் பற்றி பேசுகிறது. இது தனிப்பட்ட மற்றும் சமூக உறவுகள் குறித்த பார்வைகளை வழங்குகிறது. புறத்திணை. இது வீரம் போர் ஆட்சி மன்னர்களின் வள்ளல் தன்மை மற்றும் மரணம் போன்ற வெளி உலகம் சார்ந்த விஷயங்களை பேசுகிறது. இதுவே அரசியல் நிலைமைகள் போர்க்கலாச்சாரம் மற்றும் அரசர்களின் பங்களிப்பு குறித்து நேரடியாகச் சான்றளிக்கிறது. மறுகட்டமைப்பில் இலக்கியத்தின் பங்கு. கடைச்சங்கத்தின் தொகுப்புகளான 10 பாட்டு பட்டுப்பட்டு மற்றும் 8 தொகை 8 தொகை ஆகியவை சமூக அரசியல் நிலைமைகளுக்கு நேரடிச் சான்றளிக்கின்றன. அரசியல் சான்றுகள். புறநானூறு பாடல்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மற்றும் வேளிர்கள் பற்றி விரிவாக பேசுகின்றன. அவை போர் வெற்றிகள் மற்றும் மன்னர்கள் தங்கள் எதிரிகளின் தலைநகரங்களை அழிக்கும் வீரம் போன்ற அரசியல் நிகழ்வுகளை பதிவு செய்கின்றன. சமூகச் சான்றுகள். மலைபடுகட்டாம் போன்ற பாடல்கள் மன்னனின் அவையையும் குடிமக்களையும் அவர்கள் வழங்கிய தானங்களையும் விவரிக்கின்றன. இது அன்றைய சமூக பொருளாதார படிநிலையை புரிந்துகொள்ள உதவுகிறது. இந்த இலக்கிய படைப்புகள் மூலம் சங்க காலம் ஒரு வீரமிக்க போர்க்குணம் கொண்ட சமூக அரசியல் அமைப்பை கொண்டிருந்தது என்பதையும் அது நிலவியல் மற்றும் தொழில்களால் தெளிவாக பிரிக்கப்பட்டிருந்தது என்பதையும் அறிய முடிகிறது. Highlight the socio-political conditions of the Sangam period with special mention of 3 literary assemblies. சங்ககால சமூக அரசியல் நிலைமைகளை 3 இலக்கிய கூட்டங்களின் சிறப்பு குறிப்புடன் முன்னிலைப்படுத்தவும். The Sangam period, which dates back to ancient Tamil Nadu BCE 300 முதல் CE 300 வரை, was a significant era in South Indian history. பண்டைய தமிழ்நாட்டில் கிமு 300 கிபி 300 இருந்து தொடங்கும் சங்க காலம் தென்னிந்திய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க சகாப்தமாகும்.
Socio-political conditions சமூக அரசியல் நிலைமைகள். 3 kingdoms. The Sangam period was marked by the existence of 3 kingdoms, Chera, Chola, and Pandya. These kingdoms frequently fought wars. They patronized arts and literature. 3 ராஜ்ஜியங்கள். சங்க காலம் 3 ராஜ்ஜியங்களின் இருப்பால் குறிக்கப்பட்டது, சேர, சோழ, பாண்டிய. இந்த 3 ராஜ்ஜியங்களும் தங்களுக்குள் அடிக்கடி போர்களை நடத்தின. அவர்கள் கலை மற்றும் இலக்கியத்தையும் ஆதரித்தன. Feudal system. A feudal system prevailed, with the king at the apex and various tiers of officials and vassals below him. நிலப்பிரபுத்துவ முறை. ஒரு நிலப்பிரபுத்துவ முறை நிலவியது. மன்னர் உச்சத்தில் இருந்தார், அவருக்கு கீழே பல்வேறு அடுக்கு அதிகாரிகள் மற்றும் vassals இருந்தனர். Trade and commerce. Tamil Nadu was an important hub for trade and commerce, with trade links to other parts of India and the Mediterranean world. வர்த்தகம் மற்றும் வணிகம். தமிழ்நாடு வர்த்தகம் மற்றும் வணிகத்திற்கான ஒரு முக்கிய மையமாக இருந்தது. இந்தியாவின் பிற பகுதிகளுடனும் மத்திய தரைக்கடல் உலகத்துடனும் வர்த்தக தொடர்புகளை கொண்டிருந்தது. Social hierarchy. Society was divided into different castes and classes, with the Brahmins and aristocrats holding positions of power and influence. சமூக படிநிலை. சமூகம் வெவ்வேறு சாதிகள் மற்றும் வகுப்புகளாக பிரிக்கப்பட்டது. பிராமணர்கள் மற்றும் பிரபுக்கள் அதிகாரம் மற்றும் செல்வாக்கு பதவிகளை வகித்தனர். Three literary assemblies Sangams 3 இலக்கிய கூட்டங்கள் சங்கங்கள். First Sangam. The first Sangam was said to have been held at Madurai, with gods and sages participating. Although its historicity is debated, it is believed to have laid the foundation for Tamil literary tradition. முதல் சங்கம் மதுரையில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதில் கடவுள்களும் முனிவர்களும் பங்கேற்றனர். அதன் வரலாற்றுத்தன்மை விவாதிக்கப்பட்டாலும் அது தமிழ் இலக்கிய மரபுக்கு அடித்தளம் அமைத்ததாக நம்பப்படுகிறது. Second Sangam. The second Sangam was held at Kapatapuram, and it is said to have produced works like the Tolkappiyam, a treatise on Tamil grammar. இரண்டாவது சங்கம் கபாடபுரத்தில் நடைபெற்றது, மேலும் இது தமிழ் இலக்கணம் குறித்த ஒரு ஆய்வுக் கட்டுரையான தொல்காப்பியம் போன்ற படைப்புகளை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. Third Sangam. The third Sangam, held at Madurai, is the most well-known and historically verified. It produced the 8 anthologies Ettathogai and the 10 Idils Patupattu, which are considered some of the most important works of Sangam literature. மூன்றாம் சங்கம். மதுரையில் நடைபெற்ற மூன்றாம் சங்கம் மிகவும் நன்கு அறியப்பட்ட மற்றும் வரலாற்று ரீதியாக சரிபார்க்கப்பட்டது. இது 8 தொகுப்புகள், 8 தொகை மற்றும் 10 ஐடில்ஸ் 10 பாட்டு ஆகியவற்றை உருவாக்கியது. அவை சங்க இலக்கியத்தின் மிக முக்கியமான படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகின்றன. Significance of Sangam literature. சங்க இலக்கியத்தின் முக்கியத்துவம். Tamil language and culture. Sangam literature played a crucial role in shaping the Tamil language and culture, showcasing the region's unique identity. தமிழ்மொழி மற்றும் கலாச்சாரம். தமிழ்மொழி மற்றும் கலாச்சாரத்தை வடிவமைப்பதில் சங்க இலக்கியம் முக்கிய பங்கு வகித்தது. இது பிராந்தியத்தின் தனித்துவமான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. Insights into ancient society. The literature provides valuable insights into the social, economic, and political conditions of ancient Tamil Nadu. பண்டைய சமூகத்தை பற்றிய நுண்ணறிவு. பண்டைய தமிழ்நாட்டின் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமைகள் குறித்த மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை இலக்கியம் வழங்குகிறது. Literary heritage. Sangam literature is considered some of the finest examples of ancient Indian literature, with its themes, imagery, and poetic style continuing to inspire and influence Tamil literature to this day. இலக்கிய பாரம்பரியம். சங்க இலக்கியம் பண்டைய இந்திய இலக்கியத்தின் சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதன் கருப்பொருள்கள், கற்பனைகள் மற்றும் கவிதை பாணி இன்று வரை தமிழ் இலக்கியத்தை ஊக்குவித்து செல்வாக்கு செலுத்தி வருகின்றன. Conclusion. The Sangam period slowly witnessed its decline towards the end of the 3rd century AD. The Kalabras occupied the Tamil country post-Sangam period between 300 AD to 600 AD, whose period was called an interregnum or dark age by earlier historians. கி.பி. 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சங்க காலம் மெதுவாக வீழ்ச்சியடைந்தது.
கிபி 300 முதல் கிபி 600 வரையிலான காலகட்டத்தில் களப்பிரர்கள் தமிழ்நாட்டை சங்க காலத்திற்கு பிந்தைய காலத்தில் ஆக்கிரமித்தனர். இந்த காலகட்டத்தை முந்தைய வரலாற்றாசிரியர்கள் இடைக்காலம் அல்லது இருண்ட காலம் என்று அழைத்தனர். நிர்வாகச் சாதனைகள். பல்லவர்கள் தங்கள் பேரரசை திறம்பட நிர்வகிப்பதற்காக ஒரு சிக்கலான மற்றும் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட நிர்வாக அமைப்பை உருவாக்கினர். மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம். பல்லவ மன்னரே நிர்வாகத்தின் மையமாக இருந்தார். அவர் தர்ம மகாராஜாதிராஜா போன்ற உயர் பட்டங்களை வகித்தார். மன்னன் சட்டங்களை இயற்றவும் நீதி வழங்கவும் படைகளை வழிநடத்தவும் அதிகாரம் பெற்றிருந்தார். அதிகாரிகளின் படிநிலை. நிர்வாகத்தின் வசதிக்காக அரசு அதிகாரிகள் பல படிநிலைகளில் செயல்பட்டனர். முக்கிய அதிகாரிகளாக மந்திரி மண்டலம், அமைச்சரவை, அமாத்தியர்கள், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள், இணைப்பு அதிகாரிகள் இருந்தனர். அரசாங்க ஆவணங்கள் தயாரிக்கப்பட்ட ஓலைத்துறை நன்கு வளர்ச்சியடைந்திருந்தது. உள்ளாட்சி நிர்வாகம். பல்லவர்கள் உள்ளூர் நிர்வாகத்தில் கிராம சபைகளின் பங்கை அங்கீகரித்தனர். குறிப்பாக பிராமணர்களின் கிராமங்களில் சபைகள், சபாஸ் மற்றும் விவசாயச் சமூகங்களின் கிராமங்களில் ஊர்கள், ஊர்ஸ் நில நிர்வாகம், நீர்ப்பாசனம் மற்றும் நீதி வழங்குதல் போன்றவற்றை திறம்பட நிர்வகித்தன. நீர்ப்பாசன மேலாண்மை. விவசாயத்தை ஆதரிப்பதற்காக பல்லவர்கள் அநேகமான ஏரிகளை வெட்டினர். குறிப்பாக முதலாம் மகேந்திரவர்மன் கட்டிய மகேந்திரவாடி ஏரி குறிப்பிடத்தக்கது. இந்த நீர்ப்பாசன பணிகள் விவசாய விரிவாக்கத்தையும் பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் உறுதிப்படுத்தின. வருவாய் அமைப்பு. நிலமே அரசின் முக்கிய வருவாய்க்கு ஆதாரமாக இருந்தது. பல்வேறு வகையான வரிகளுடன் காணிக்கை வரி மற்றும் உள்நாட்டுச் சுங்க வரிகள் ஆகியவை வசூலிக்கப்பட்டன. கலை மற்றும் கட்டிடக்கலையில் சாதனைகள். பல்லவர்களின் மிகப்பெரிய மற்றும் நீடித்த பங்களிப்பு அவர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலையில் காணப்படுகிறது. இவர்களே திராவிட கட்டிடக்கலைக்கு அசைக்க முடியாத அடித்தளத்தை இட்டனர். குடைவரை கோயில் காலம். மகேந்திரவர்மன் பாணி. கி.பி. 610 முதல் 640 வரை. குடைவரை கோயில்கள், ராக் கட் கேவ்ஸ். பல்லவ கட்டிடக்கலையின் ஆரம்பம் இதுவே. முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த கோயில்கள் ஒற்றை மலையை குடைந்து செதுக்கப்பட்டவை. எடுத்துக்காட்டுகள்: மண்டகப்பட்டு, திருச்சிராப்பள்ளி மற்றும் மாமண்டூர் ஆகிய இடங்களில் உள்ள குடைவரை கோயில்கள் தூண்கள் மற்றும் சிற்பங்களை கொண்டுள்ளன. ஒற்றைக்கல் இரத காலம். மாமல்லன் பாணி. கி.பி. 640 முதல் 674 வரை. மாமல்லபுரம். முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் மாமல்லன் இது அதன் உச்சத்தை அடைந்தது. இவர் மாமல்லபுரம் மகாபலிபுரம் நகரத்தை உருவாக்கினார். இரதக் கோயில்கள். ரத்ஹஸ். ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 5 இரதங்கள் 5 ரத்ஹஸ் இங்கு காணப்படுகின்றன. திரௌபதி இரதம் சிறியது முதல் தர்மராஜா இரதம் பெரியது வரை பல்வேறு திராவிட கோயில் பாணிகளின் மாதிரிகளாக இவை செயல்படுகின்றன. பாறைச் சிற்பங்கள். இங்குள்ள அர்ஜுனன் தபச்சு, ஆஜூன எஸ்பெனன்ஸ் அல்லது கங்கையவத்ரணம் எனப்படும் பெரிய பாறைச் சிற்பம் இந்திய கலையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும். கட்டுமான கோயில் காலம். இராஜசிம்மன் பாணி. கி.பி. 674 முதல் 800 வரை. கட்டுமான கோயில்கள். ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ். கற்களை பயன்படுத்தி செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலவை இல்லாமல் முழுவதுமாக கட்டப்பட்ட கோயில்கள் இவை. எடுத்துக்காட்டுகள்: காஞ்சி கைலாசநாதர் கோயில் மற்றும் மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில் ஷோ டெம்பிள் ஆகியவை இராஜசிம்மன் காலத்தில் கட்டப்பட்ட சிறப்புமிக்க கட்டுமான கோயில்கள். இவை திராவிட கோயில் பாணியின் விமானம், மண்டபம் மற்றும் கோபுரம் ஆகியவற்றின் அம்சங்களை கொண்டிருந்தன. மொழி மற்றும் இலக்கிய ஆதரவு. பல்லவர்கள் சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் ஆகிய இரண்டையும் ஆதரித்தனர். காஞ்சிபுரம் பல நூற்றாண்டுகளாக சமஸ்கிருத கற்றலின் மையமாக இருந்தது. பிரபல சமஸ்கிருத நாடக ஆசிரியரான பாரவி பாரவி மற்றும் கவிஞரான தண்டி தண்டின் ஆகியோர் பல்லவர்களின் அவையில் இருந்ததாக நம்பப்படுகிறது.
பல்லவர்கள் தங்கள் திறமையான நிர்வாகத்தின் மூலம் தென்னிந்தியாவில் ஸ்திரத்தன்மையை நிறுவியதுடன் அவர்களின் அற்புதமான கலை மற்றும் கட்டிடக்கலை மூலம் திராவிட கலாச்சாரத்திற்கு ஒரு நீடித்த பாரம்பரியத்தையும் அளித்துள்ளனர். Assess the achievements of the Pallavas in administration and art. நிர்வாகம் மற்றும் கலையில் பல்லவர்களின் சாதனைகளை மதிப்பிடுக. The Pallavas' achievements in administration and art are notable aspects of their dynasty, which ruled southern India from the Moonra Road to the 9th centuries CE. பல்லவர்கள் நிர்வாகத்திலும் கலையிலும் அடைந்த சாதனைகள் அவர்களின் வம்சத்தின் குறிப்பிடத்தக்க அம்சங்களாகும். அவர்கள் கிபி 3 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆண்டனர். Administrative achievements நிர்வாக சாதனைகள். Well-organized system. The Pallavas developed a sophisticated administrative system blending divine kingship and collaborative governance. The king, seen as divine, led with support from a council of ministers. நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு பல்லவர்கள் தெய்வீக அரசாட்சியையும் கூட்டு நிர்வாகத்தையும் கலக்கும் ஒரு அதிநவீன நிர்வாக அமைப்பை உருவாக்கினர். தெய்வீகமாக காணப்பட்ட மன்னர் அமைச்சர்கள் குழுவின் ஆதரவுடன் தலைமை தாங்கினார். Decentralized governance. District officers collaborated with local institutions, and land grants were central to governance, showcasing a unique blend of centralized authority and decentralized governance. பரவலாக்கப்பட்ட ஆட்சி மாவட்ட அதிகாரிகள் உள்ளூர் நிறுவனங்களுடன் ஒத்துழைத்தனர், மேலும் நில மானியங்கள் நிர்வாகத்தின் மையமாக இருந்தன. மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் மற்றும் பரவலாக்கப்பட்ட நிர்வாகத்தின் தனித்துவமான கலவையை வெளிப்படுத்தின. Stable and prosperous. The Pallavas' administrative system contributed to their long-standing influence in South India, establishing a stable and prosperous empire. நிலையான மற்றும் வளமான பல்லவர்களின் நிர்வாக அமைப்பு தென்னிந்தியாவில் அவர்களின் நீண்டகால செல்வாக்கிற்கு பங்களித்தது, ஒரு நிலையான மற்றும் வளமான பேரரசை நிறுவியது. Artistic achievements. கலை சாதனைகள். Dravidian architecture. The Pallavas founded the Dravidian architectural style of southern India, developing rock-cut and structural temples. Their buildings show a regular evolution of Pallava art, from cave temples to monolithic rathas and structural temples. திராவிட கட்டிடக்கலை. தென்னிந்தியாவின் திராவிட கட்டிடக்கலை பாணியை பல்லவர்கள் நிறுவினர், பாறையில் செதுக்கப்பட்ட மற்றும் கட்டமைப்பு கோயில்களை உருவாக்கினர். அவர்களின் கட்டிடங்கள் குகை கோயில்களிலிருந்து ஒற்றைக்கல் ரதங்கள் மற்றும் கட்டமைப்பு கோயில்கள் வரை பல்லவ கலையின் வழக்கமான பரிணாம வளர்ச்சியை காட்டுகின்றன. Iconic monuments. Some notable examples of Pallava art and architecture include the Kalasanatha temple at Kanchipuram, the Shaw temple, and the Pancha Rathas of Mahabalipuram. நினைவுச் சின்னங்கள். பல்லவ கலை மற்றும் கட்டிடக்கலையின் சில குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகளில் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில், கடற்கரை கோயில் மற்றும் மகாபலிபுரத்தின் பஞ்சரதங்கள் ஆகியவை அடங்கும். Artistic innovation. The Pallavas supported art education and temple construction, showcasing their patronage of the arts. Kings like Mahendravarman I were accomplished artists and architects themselves. கலை புதுமை. பல்லவர்கள் கலை கல்வி மற்றும் கோயில் கட்டுமானத்தை ஆதரித்தனர், கலைகளுக்கு தங்கள் ஆதரவை காட்டினர். முதலாம் மகேந்திரவர்மன் போன்ற மன்னர்கள் திறமையான கலைஞர்கள் மற்றும் கட்டிடக் கலைஞர்கள். Key figures. முக்கிய நபர்கள். மகேந்திரவர்மன் I, a great patron of art and literature, known for his rock-cut temples and literary works like Matavilasa Prahasana. மகேந்திரவர்மன் I கலை மற்றும் இலக்கியத்தின் சிறந்த புரவலர், பாறையில் செதுக்கப்பட்ட கோயில்கள் மற்றும் மத்தவிலாச பிரஹசனம் போன்ற இலக்கிய படைப்புகளுக்கு பெயர் பெற்றவர். நரசிம்ஹாவர்மன் I Mama, a renowned warrior king who expanded the Pallava empire, defeated rival kingdoms, and made significant architectural contributions, including the Shaw temple at Mahabalipuram. நரசிம்மவர்மன் மாமல்ல பல்லவ சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்திய, போட்டி ராஜ்ஜியங்களை தோற்கடித்த, மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில் உட்பட குறிப்பிடத்தக்க கட்டிடக்கலை பங்களிப்புகளை செய்த புகழ்பெற்ற போர்வீரர் மன்னர். Rajasimha Pallava, credited with constructing the Kalasanatha temple at Kanchipuram,
considered a masterpiece of Pallava architecture. ராஜசிம்ம பல்லவன் பல்லவ கட்டிடக்கலையின் தலைசிறந்த படைப்பாக கருதப்படும் காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயிலை கட்டிய பெருமை பெற்றவர். நிர்வாக வளர்ச்சியில் முக்கியத்துவம். பல்லவர்கள் ஒரு திறமையான மற்றும் அடுக்கமைவு கொண்ட நிர்வாக அமைப்பை உருவாக்கினர். இது பிற்கால தமிழ்நாட்டின் ஆட்சி முறைக்கு ஒரு முன்மாதிரியாகச் செயல்பட்டது. மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம். பல்லவ மன்னர்கள் தங்களை தர்ம மகாராஜாதிராஜா போன்ற உயர் பட்டங்களுடன் உச்ச அதிகார மையமாக கொண்டிருந்தனர். அவர்கள் வெளியிட்ட சாசனங்கள் மற்றும் ஆணைகள் மூலம் நிர்வாகத்தில் ஒரு தெளிவான படிநிலை பின்பற்றப்பட்டது. உள்ளாட்சி நிர்வாகத்தின் தொடர்ச்சி. பல்லவர்கள் உள்ளூர் நிர்வாகத்தில் கிராம சபைகளின் பங்கை அங்கீகரித்து ஊக்குவித்தனர். ஊர விவசாயச் சமூகங்களை நிர்வகித்தது. சபை சபா பிராமணர்களின் கிராமங்களை நிர்வகித்தது. இந்த உள்ளூர் அமைப்புகளுக்கு வரி வசூலிப்பது, ஏரிகள் மற்றும் நீர்ப்பாசன கட்டமைப்புகளை பராமரிப்பது மற்றும் நீதி வழங்குவது போன்ற அதிகாரங்களை வழங்கினர். இந்த முறையானது பிற்காலச் சோழர்களின் நன்கு அறியப்பட்ட உள்ளாட்சி சுயாட்சிக்கு லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் அடித்தளமிட்டது. நீர்ப்பாசன மேலாண்மை. விவசாயத்தை ஆதரிப்பதற்காக பல பெரிய ஏரிகளை மகேந்திரவாடி ஏரி வெட்டி நீர்ப்பாசன மேலாண்மைக்கு அரசு ஆதரவை வழங்கினர். இது பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு முக்கியமானது. கலை மற்றும் கலாச்சார வளர்ச்சியில் முக்கியத்துவம். பல்லவர்கள் திராவிட கட்டிடக்கலையின் தந்தைகள் அல்லது முன்னோடிகள் என்று கருதப்படுகின்றனர். இவர்களின் பங்களிப்பு தென்னிந்திய கலை வரலாற்றின் போக்கை நிரந்தரமாக மாற்றியது. திராவிட கோயில் கட்டிடக்கலையின் அடித்தளம். கட்டிடக்கலை பரிணாமம். பல்லவர்கள் கோயில் கட்டுவதில் 4 வெவ்வேறு கட்டங்களை கொண்டு வந்தனர். இது பரிணாம வளர்ச்சியின் சான்றாகும். குடைவரை கோயில்கள் கேவ் டெம்பிள்ஸ். முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் பாறைகளை குடைந்து கோயில்கள் கட்டும் கலை அறிமுகப்படுத்தப்பட்டது. மண்டகப்பட்டு. இது செங்கல் மற்றும் மரத்திலிருந்து கல்லை நோக்கி திருப்பிய மிக முக்கியமான மாற்றம். ஒற்றைக்கல் இரதங்கள் மொனலித்திக் ரட்டஸ். மாமல்லன் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் ஒரே கல்லில் கோயில்களை செதுக்கும் பாணி உச்சத்தை அடைந்தது. மாமல்லபுரம் பஞ்ச பாண்டவ இரதங்கள். இது திராவிட கோயிலின் அடிப்படை வடிவங்களை வடிவமைத்தது. கட்டுமான கோயில்கள் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ். கற்களை பயன்படுத்தி செங்கல் இல்லாமல் கட்டப்பட்ட கோயில்கள். இராஜசிம்மன் கட்டிய காஞ்சி கைலாசநாதர் கோயில் மற்றும் கடற்கரை கோயில் ஷோ டெம்பிள் ஆகியவை திராவிட விமானம் மண்டபம் போன்ற அம்சங்களுடன் பிற்காலச் சோழர் கோயில்களுக்கு வழிகாட்டின. சிற்பக்கலை. மாமல்லபுரத்தில் உள்ள அர்ஜுனன் தபச்சு போன்ற பெரிய பாறை சிற்பங்கள் கதைகளை விவரிப்பதிலும் இயக்கத்தை காட்டுவதிலும் இந்திய கலையின் உச்சத்தை எட்டியது. பக்தி இயக்கத்திற்கு ஆதரவு. பல்லவர்கள் சைவ மற்றும் வைணவத்தை ஆதரித்தனர். இவர்களின் காலத்தில்தான் நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்கள் பாடிய பக்தி இயக்கம் தமிழகத்தில் வலுப்பெற்றது. இது தென்னிந்திய சமூகத்தின் மத வாழ்க்கையை ஆழமாக பாதித்தது. கல்வி மற்றும் இலக்கியம். காஞ்சிபுரம் சமஸ்கிருத கற்றலின் முக்கிய மையமாக இருந்தது. அவர்களின் காலத்தில் சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் ஆகிய இரண்டும் செழித்து வளர்ந்தன. முக்கியத்துவம். பல்லவர்களின் பங்களிப்புகள் வெறும் சாதனைகள் மட்டுமல்ல, அவை தென்னிந்திய வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாகும். அவர்களின் நிர்வாக முறைகள் சோழர்களுக்கும் அவர்களின் கட்டிடக்கலை பாணி விஜயநகரம் வரைக்கும் பரவி தென்னிந்திய பண்பாட்டு கட்டமைப்பை நிலைப்படுத்தியது. Evaluate the importance of the contributions of the Pallavas in the history of the development of art and administration in South India. தென்னிந்தியாவில் கலை மற்றும் நிர்வாக வளர்ச்சியின் வரலாற்றில் பல்லவர்களின் பங்களிப்புகளின் முக்கியத்துவத்தை மதிப்பிடுக. Contributions of the Pallavas to art and administration. கலை மற்றும் நிர்வாகத்திற்கு பல்லவர்களின் பங்களிப்புகள். The Pallavas, who ruled southern India from the 6th to the 9th centuries CE, made significant contributions to the development of art and administration in the region. கிபி 6 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆண்ட பல்லவர்கள் இப்பகுதியில் கலை மற்றும் நிர்வாகத்தின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்தனர்.
Artistic contributions கலை பங்களிப்புகள். Rock cut temples. The Pallavas are famous for their rock cut temples, such as the Pancha Rathas at Mahabalipuram, which showcase their artistic skills and innovative techniques. பாறையில் செதுக்கப்பட்ட கோயில்கள். பல்லவர்கள் மகாபலிபுரத்தில் உள்ள பஞ்சரதங்கள் போன்ற பாறையில் செதுக்கப்பட்ட கோயில்களுக்கு பிரபலமானவர்கள். அவை அவர்களின் கலைத்திறன்களையும் புதுமையான நுட்பங்களையும் வெளிப்படுத்துகின்றன. Sculpture. Pallava sculpture is renowned for its elegance and refinement, with intricate carvings and sculptures adorning their temples. சிற்பம். பல்லவ சிற்பம் அதன் நேர்த்தி மற்றும் நேர்த்திக்கு பெயர் பெற்றது. சிக்கலான சிற்பங்கள் மற்றும் சிற்பங்கள் அவர்களின் கோயில்களை அலங்கரிக்கின்றன. Architecture. The Pallavas developed the Dravidian style of architecture, which became a hallmark of southern Indian temple architecture. கட்டிடக்கலை. பல்லவர்கள் திராவிட கட்டிடக்கலை பாணியை உருவாக்கினர். இது தென்னிந்திய கோயில் கட்டிடக்கலையின் ஒரு அடையாளமாக மாறியது. Administrative contributions நிர்வாக பங்களிப்புகள். Efficient administration. The Pallavas had an efficient administrative system, with a well-organized bureaucracy and a strong emphasis on local self-government. திறமையான நிர்வாகம். பல்லவர்கள் திறமையான நிர்வாக அமைப்பை கொண்டிருந்தனர். நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட அதிகாரத்துவம் மற்றும் உள்ளூர் சுயராஜ்யத்திற்கு வலுவான முக்கியத்துவம் அளித்தனர். Land revenue system. The Pallavas developed a land revenue system that was fair and efficient, allowing for the collection of taxes and the maintenance of public works. நில வருவாய் அமைப்பு. பல்லவர்கள் நியாயமான மற்றும் திறமையான நில வருவாய் முறையை உருவாக்கினர். இது வரிகளை வசூலிப்பதற்கும் பொதுப்பணிகளை பராமரிப்பதற்கும் அனுமதித்தது. Promotion of trade and commerce. The Pallavas promoted trade and commerce, with their ports and trade routes facilitating the exchange of goods and ideas. வர்த்தகம் மற்றும் வணிகத்தை மேம்படுத்துதல். பல்லவர்கள் தங்கள் துறைமுகங்கள் மற்றும் வர்த்தக வழிகள் மூலம் பொருட்கள் மற்றும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வசதி செய்தனர். Legacy. Lasting impact. The Pallavas' contributions to art and administration had a lasting impact on the development of southern India, shaping the region's cultural and artistic heritage. நீடித்த தாக்கம். கலை மற்றும் நிர்வாகத்தில் பல்லவர்களின் பங்களிப்புகள் தென்னிந்தியாவின் வளர்ச்சியில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தி பிராந்தியத்தின் கலாச்சார மற்றும் கலை பாரம்பரியத்தை வடிவமைத்தன. Influence on later dynasties. The Pallavas' way of ruling and their art inspired later kings like the Cholas, who improved and developed those ideas further. பிற்கால வம்சங்களின் மீது பல்லவர்களின் செல்வாக்கு. பல்லவர்களின் ஆட்சி முறையும் அவர்களின் கலையும் சோழர்கள் போன்ற பிற்கால மன்னர்களை ஊக்கப்படுத்தியது. அவர்கள் அந்த கருத்துக்களை மேலும் மேம்படுத்தி வளர்த்தனர். The Pallavas' contributions to art and administration demonstrate their significant role in shaping the history of southern India, and their legacy continues to be felt to this day. தென்னிந்தியாவின் வரலாற்றை வடிவமைப்பதில் பல்லவர்கள் ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கலை மற்றும் நிர்வாகத்தில் பல்லவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் அவர்களின் மரபு இன்று வரை உணரப்படுகிறது. மகேந்திரவர்மன் பாணி குடைவரை கோயில்கள். முதலாம் மகேந்திரவர்மன் கி.பி. 610 முதல் 630 வரை காலத்தில் இந்த கட்டிடக்கலை பாணி தொடங்கியது. அடையாளம். ஒரே ஒரு பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட குடைவரை கோயில்கள், கேவ் டெம்பிள்ஸ். இவை கோயிலின் வெளிப்புற அமைப்பை காட்டாமல் பாறைக்குள் மண்டபங்களை உருவாக்கும் பாணியை கொண்டிருந்தன. சிறப்பு. இக்காலத்திய குடைவரை கோயில்களில் எளிமையும் நேர்த்தியும் காணப்படும். முன் மண்டபத்தில் உள்ள தூண்கள் பொதுவாக சதுர வடிவில் இருந்து எண்கோண வடிவுக்கு மாற்றப்பட்டு மீண்டும் சதுர வடிவில் முடியும் தாமரை வடிவத்தை தாங்கியிருக்கும். எடுத்துக்காட்டுகள் மண்டகப்பட்டு, திருச்சிராப்பள்ளி மற்றும் மாமண்டூர் ஆகிய இடங்களில் உள்ள குடைவரை கோயில்கள்.
மாமல்லன் பாணி ஒற்றைக்கல் இரதங்கள். முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் காலத்தில் கி.பி. 630 முதல் 668 வரை இந்த பாணி உச்சத்தை அடைந்தது. அடையாளம்: ஒற்றை மலையை அல்லது பாறையை வெளிப்புறத்திலிருந்து செதுக்கி முழுமையான கோயில் அமைப்பை ஒற்றைக்கல் இரதம் கொண்ட அமைப்புகளை உருவாக்கியது. சிறப்பு: இது திராவிட கோயில்களின் அடிப்படை வடிவங்களான விமானம், மண்டபம் மற்றும் கோபுரம் ஆகியவற்றின் மாதிரிகளை ஒற்றைக்கல்லில் உருவாக்கியது. எடுத்துக்காட்டுகள்: மாமல்லபுரத்தில் மகாபலிபுரம் உள்ள 5 இரதங்கள் பஞ்ச பாண்டவ இரதங்கள். இதில் உள்ள திரௌபதி இரதம் சிறிய குடிசை வடிவம் முதல் தர்மராஜா இரதம் பெரிய பிரமிடு வடிவம் வரை பல்வேறு கோயில் வடிவங்களை காணலாம். சிற்பங்கள்: மாமல்லபுரத்தில் உள்ள அர்ஜுனன் தபச்சு, ஆஜூன எஸ்பெனன்ஸ் அல்லது கங்கையவத்ரணம் எனப்படும் பிரம்மாண்டமான பாறை சிற்பம் இந்திய கலையின் மிகச்சிறந்த சாதனைகளில் ஒன்றாகும். இராஜசிம்மன் பாணி கட்டுமான கோயில்கள். இரண்டாம் நரசிம்மவர்மன் இராஜசிம்மன் காலத்தில் கி.பி. 674 முதல் 728 வரை கற்களை அடுக்கிக் கட்டும் கட்டுமான கோயில் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் முறை அறிமுகமானது. அடையாளம்: இந்த அமைப்பில் பாறைகளை குடைவதற்கு பதிலாக வெட்டப்பட்ட கற்களை செங்கல் மற்றும் களிமண்ணின் உதவியின்றி அடுக்கி கோயில்கள் கட்டப்பட்டன. இது திராவிட கட்டிடக்கலையின் முதிர்ந்த வடிவத்தை காட்டியது. சிறப்பு: இந்த கோயில்கள் உயரமான விமானங்களையும் கோபுரத்தின் ஆரம்ப வடிவங்களையும் கொண்டிருந்தன. மேலும் தூண்களில் சிங்கங்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டுகள்: காஞ்சி கைலாசநாதர் கோயில் மற்றும் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் ஷோ டெம்பிள். அபராஜிதன் பாணி இறுதி பாணி. இது பல்லவ கட்டிடக்கலையின் இறுதி வடிவமாகும். இதில் விமானம் உயரமாகவும் சிற்பங்கள் அதிக வேலைப்பாடுகளுடன் கூடியதாகவும் இருந்தன. எடுத்துக்காட்டுகள்: காஞ்சி முக்தீஸ்வரர் கோயில் மற்றும் தண்டிவர்மன் கோயில். இந்த பாணியே பிற்காலத்தில் மாபெரும் சோழர் கோயில்களுக்கு தஞ்சை பெரிய கோயில் போன்றவை அடிப்படையாக அமைந்தது. முக்கியத்துவம்: பல்லவர்களின் பங்களிப்புகள் தென்னிந்திய கட்டிடக்கலையின் போக்குவரத்தை தீர்மானித்தன. அவர்கள் வெறும் குடைவரை கோயில்களிலிருந்து கட்டுமான கோயில்களுக்கு மாறியதோடு மட்டுமல்லாமல் சிற்பங்கள் மற்றும் கட்டிடக்கலையின் திராவிட பாணியை ஒரு தெளிவான வடிவத்துடன் நிறுவினர். இது சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர ஆட்சியாளர்கள் வரை தொடர்ந்தது. The contributions of the Pallavas to Indian architecture. இந்திய கட்டிடக்கலைக்கு பல்லவர்களின் பங்களிப்புகள். Contributions of the Pallavas to Indian architecture. இந்திய கட்டிடக்கலைக்கு பல்லவர்களின் பங்களிப்புகள். The Pallavas, who ruled southern India from the 6th to the 9th centuries CE, made significant contributions to Indian architecture. Their architectural style, known as Dravidian architecture, had a lasting impact on the development of temple architecture in India. கி.பி. 6 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆண்ட பல்லவர்கள் இந்திய கட்டிடக்கலைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்தனர். திராவிட கட்டிடக்கலை என்று அழைக்கப்படும் அவர்களின் கட்டிடக்கலை பாணி இந்தியாவில் கோயில் கட்டிடக்கலை வளர்ச்சியில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. Key features of Pallava architecture. பல்லவர் கட்டிடக்கலையின் முக்கிய அம்சங்கள். Rock cut temples. The Pallavas are famous for their rock cut temples, such as the Pancha Rathas at Mahabalipuram, which are monolithic structures carved out of single rocks. பாறையில் வெட்டப்பட்ட கோயில்கள். மகாபலிபுரத்தில் உள்ள பஞ்ச ரதங்கள் போன்ற பாறையில் வெட்டப்பட்ட கோயில்களுக்கு பல்லவர்கள் பிரபலமானவர்கள். இவை ஒற்றை பாறைகளில் செதுக்கப்பட்ட ஒற்றைக்கல் கட்டமைப்புகள். Structural temples. The Pallavas also built structural temples, such as the Kalasanatha temple at Kanchipuram, which is one of the earliest examples of a Dravidian-style temple. கட்டமைப்பு கோயில்கள். பல்லவர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் போன்ற கட்டமைப்பு கோயில்களையும் கட்டினார்கள். இது திராவிட பாணி கோயிலின் ஆரம்பகால எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும். Temple design. Pallava temples typically featured a square sanctum, a pillared hall, and a pyramidal tower vamana over the sanctum. கோயில் வடிவமைப்பு. பல்லவர் கோயில்கள் பொதுவாக ஒரு சதுர கருவறை, ஒரு தூண் மண்டபம் மற்றும் கருவறையின் மேல் ஒரு பிரமிடு கோபுரம் விமானம் ஆகியவற்றைக் கொண்டிருந்தன.
Influence on later architecture. பிற்கால கட்டிடக்கலை மீதான தாக்கம். Chola architecture. The Pallava architectural style influenced the development of Chola architecture, which further refined and expanded upon the Dravidian style. சோழ கட்டிடக்கலை. பல்லவ கட்டிடக்கலை பாணி சோழ கட்டிடக்கலையின் வளர்ச்சியை பாதித்தது. இது திராவிட பாணியை மேலும் மேம்படுத்தி விரிவுபடுத்தியது. Temple architecture. The Pallavas' contributions to temple architecture paved the way for the development of temple architecture in southern India, with many later dynasties drawing inspiration from their designs. கோயில் கட்டிடக்கலை. கோயில் கட்டிடக்கலைக்கு பல்லவர்களின் பங்களிப்புகள் தென்னிந்தியாவில் கோயில் கட்டிடக்கலை வளர்ச்சிக்கு வழிவகுத்தன. பல பிற்கால வம்சங்கள் அவற்றின் வடிவமைப்புகளிலிருந்து உத்வேகம் பெற்றன. Legacy. Iconic landmarks. The Pallavas' architectural contributions have left a lasting legacy, with many of their temples becoming iconic landmarks in Indian architecture. சிறப்புமிக்க இடங்கள். பல்லவர்களின் கட்டிடக்கலை பங்களிப்புகள் நீடித்த மரபை விட்டுச் சென்றுள்ளன. அவர்களால் கட்டப்பட்ட கோவில்களில் பல இந்திய கட்டிடக்கலையின் சின்னமாக சிறப்புமிக்க இடங்களாக திகழ்கின்றன. Cultural significance. The Pallavas' architecture reflects the cultural and artistic achievements of their dynasty, showcasing the rich heritage of southern India. கலாச்சார முக்கியத்துவம். பல்லவர்களின் கட்டிடக்கலை அவர்களின் வம்சத்தின் கலாச்சார மற்றும் கலை சாதனைகளை பிரதிபலிக்கிறது. இது தென்னிந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகிறது. The Pallavas' contributions to Indian architecture are a testament to their artistic and cultural achievements, and their legacy continues to inspire and influence architectural styles in India to this day. இந்திய கட்டிடக்கலைக்கு பல்லவர்களின் பங்களிப்புகள் அவர்களின் கலை மற்றும் கலாச்சார சாதனைகளுக்கு ஒரு சான்றாகும். மேலும் அவர்களின் மரபு இன்றுவரை இந்தியாவில் கட்டிடக்கலை பாணிகளை ஊக்குவித்து செல்வாக்கு செலுத்துகிறது. பல்லவர்கள் திராவிட கட்டிடக்கலையின் முன்னோடிகள். பல்லவர்கள் கி.பி. 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை தங்கள் ஆட்சி காலத்தில் கோவில் கட்டிடக்கலையை 4 முக்கிய கட்டங்களாக பரிணாம வளர்ச்சி பெறச் செய்தனர். குடைவரை கோயில் காலம். கேவ் ஆர்க்கிடெக்சர். மகேந்திரவர்மன் பாணி. தோற்றம். இந்த பாணி 1ஆம் மகேந்திரவர்மன் கி.பி. 610 முதல் 630 வரை காலத்தில் தொடங்கியது. அம்சம். இக்காலத்தில் கோவில் அமைப்புகள் செங்கல் அல்லது மரத்தால் கட்டப்படாமல் ஒரே ஒரு பாறையை குடைந்து செதுக்கப்பட்டன. இதுவே தென்னிந்தியாவில் நீடித்து நிலைக்கும் கல்கட்டிடக்கலையின் ஆரம்பம். சிறப்பு. இந்த கோயில்கள் எளிமையையும் மண்டப அமைப்பையும் கொண்டிருந்தன. மண்டபங்களில் செதுக்கப்பட்ட தூண்கள் சதுரமாகவும் எண்கோண வடிவில் மாறுபவையாகவும் இருக்கும். எடுத்துக்காட்டு மண்டகப்பட்டு திருச்சிராப்பள்ளி குடைவரை கோயில்கள். ஒற்றைக்கல் இரத காலம். மொனலித்திக் ரத்ஹஸ். மாமல்லன் பாணி. உச்சம். 1ஆம் நரசிம்மவர்மன் மாமல்லன் காலத்தில் கி.பி. 630 முதல் 668 வரை இந்த பாணி செழித்து வளர்ந்தது. அம்சம். இந்த முறை பாறையை குடைவது அல்ல, மாறாக ஒரே ஒரு பெரிய பாறையை வெளிப்புறத்திலிருந்து செதுக்கி முழுமையான கோவில் அமைப்பை இரதம் தேர் உருவாக்குவதாகும். சிறப்பு. இக்காலத்திலேயே திராவிட கோயில் அமைப்பின் மாதிரிகள் விமானம், மண்டபம், கோபுரம் வெவ்வேறு வடிவங்களில் பரிசோதிக்கப்பட்டன. மாமல்லபுரத்தில் உள்ள 5 இரதங்கள் பஞ்சபாண்டவ இரதங்கள் திராவிட கட்டிடக்கலையின் ஆரம்ப பரிசோதனைகளை காட்டுகின்றன. சிற்பக்கலை. இந்த காலத்தில்தான் அர்ஜுனன் தபச்சு, ஆர்ஜுன எஸ்பெனன்ஸ் போன்ற அற்புதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டன. கட்டுமான கோயில் காலம். ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ். இராஜசிம்மன் பாணி. மாற்றம். 2ஆம் நரசிம்மவர்மன் இராஜசிம்மன் காலத்தில் கி.பி. 674 முதல் 728 வரை பாறையை குடையும் முறைக்கு பதிலாக கற்களை அடுக்கி கட்டுமான கோயில்களை கட்டும் முறை அறிமுகமானது. அம்சம். இந்த கோயில்கள் உயரமான விமானங்களை கொண்டிருந்தன. மேலும் தூண்களில் சிங்கங்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டு காஞ்சி கைலாசநாதர் கோயில் மற்றும் மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில் ஷோ டெம்பிள்.
இந்த கோயில்கள் பிற்காலச் சோழர் கோயில்களுக்கு தெளிவான முன்மாதிரியாக விளங்கின. இறுதி பல்லவ பாணி நந்திவர்மன் பாணி அம்சம். இந்த கட்டத்தில் கோவில்கள் சிறியதாகவும் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்தவையாகவும் இருந்தன. இதன் மூலம் பல்லவர் பாணி முதிர்ச்சியடைந்து சோழர் பாணிக்கு இட்டுச் சென்றது. பிற்கால வளர்ச்சியில் பல்லவர்களின் தாக்கம். பல்லவர்களின் இந்த 4 கட்ட பரிணாம வளர்ச்சியே பின்வரும் பிராந்திய கட்டிடக்கலைகளின் வளர்ச்சிக்கு வழி வகுத்தது. சாளுக்கியர்கள் சாளுக்கியாஸ் பல்லவர் பாணிக்கு. சமகாலத்தில் சாளுக்கியர்கள் ஐஹோல் மற்றும் பட்டடக்கல் ஆகிய இடங்களில் கட்டிடக்கலையின் பல்வேறு பாணிகளை சோதித்து பார்த்தனர். அவர்களின் பாணி பல்லவ மற்றும் வட இந்திய நாகரா பாணிகளின் கலவையாக இருந்தது. சோழர்கள் சோலாஸ் பல்லவர்களின் கட்டுமான கோயில் பாணியை சோழர்கள் எடுத்துக்கொண்டனர். கி.பி. 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சோழர்கள் உயரமான விமானங்களை கொண்ட மாபெரும் கோயில்களை கட்டத் தொடங்கினர். தஞ்சை பெரிய கோயில். இதுவே திராவிட கட்டிடக்கலையின் உச்சகட்டமாக கருதப்படுகிறது. எனவே பல்லவர்களே குடைதல் செதுக்குதல் மற்றும் அடுக்குதல் ஆகியவற்றின் மூலம் தென்னிந்திய கோயில் கட்டிடக்கலையை அதன் நிரந்தரமான திராவிட வடிவத்திற்கு மாற்றியமைத்து அதன் வீரியமான வளர்ச்சிக்கு வித்திட்டனர். Describe the evolution and development of regional temple architecture of South India with special reference to Pallavas. தென்னிந்தியாவின் பிராந்திய கோயில் கட்டிடக்கலையின் பரிணாமம் மற்றும் வளர்ச்சியை பல்லவர்களை குறிப்பாக குறிப்பிடுவதன் மூலம் விவரிக்கவும். Evolution and development of regional temple architecture in South India. தென்னிந்தியாவில் பிராந்திய கோயில் கட்டிடக்கலையின் பரிணாமம் மற்றும் வளர்ச்சி. The Pallavas played a significant role in shaping the regional temple architecture of South India, particularly in the development of the Dravidian style. தென்னிந்தியாவின் பிராந்திய கோயில் கட்டிடக்கலையை வடிவமைப்பதில் குறிப்பாக திராவிட பாணியின் வளர்ச்சியில் பல்லவர்கள் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தனர். Early experimentation ஆரம்பகால பரிசோதனைகள். Rock cut temples. The Pallavas began experimenting with rock cut architecture, as seen in the Pancha Rathas at Mahabalipuram, which showcased their early attempts at temple building. பாறையில் செதுக்கப்பட்ட கோயில்கள். பல்லவர்கள் பாறையில் செதுக்கப்பட்ட கட்டிடக்கலையை பரிசோதிக்கத் தொடங்கினர். இது மகாபலிபுரத்தில் உள்ள பஞ்சரதங்களில் காணப்படுகிறது. இது கோயில் கட்டுவதில் அவர்களின் ஆரம்பகால முயற்சிகளை காட்டுகிறது. Influence of earlier traditions. The Pallavas drew inspiration from earlier traditions, such as the Buddhist and Jain cave temples, and incorporated these elements into their own architectural style. முந்தைய மரபுகளின் செல்வாக்கு. பல்லவர்கள் புத்த மற்றும் சமண குகை கோயில்கள் போன்ற முந்தைய மரபுகளிலிருந்து உத்வேகம் பெற்று இந்த கூறுகளை தங்கள் சொந்த கட்டிடக்கலை பாணியில் இணைத்துக் கொண்டனர். Development of structural temples. கட்டமைப்பு கோயில்களின் வளர்ச்சி. Kalasanatha Temple. The Kalasanatha Temple at Kanchipuram, built by Narasimhavarman II, marks a significant milestone in the development of structural temple architecture in South India. கைலாசநாதர் கோயில் 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்ட காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் தென்னிந்தியாவில் கட்டமைப்பு கோயில் கட்டிடக்கலை வளர்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. Dravidian style. The Pallavas' structural temples, such as the Kalasanatha temple, exemplify the Dravidian style, characterized by pyramid-shaped towers, vamanas and intricate carvings. திராவிட பாணி. கைலாசநாதர் கோயில் போன்ற பல்லவர்களின் கட்டமைப்பு கோயில்கள் பிரமிடு வடிவ கோபுரங்கள், விமானங்கள் மற்றும் சிக்கலான சிற்பங்களால் வகைப்படுத்தப்படும் திராவிட பாணியை எடுத்துக்காட்டுகின்றன. Characteristics of Pallava architecture. பல்லவ கட்டிடக்கலையின் சிறப்பியல்புகள். Use of granite. The Pallavas used granite as a primary building material, which allowed for the construction of large and durable temples. கிரானைட் பயன்பாடு. பல்லவர்கள் கிரானைட்டை முதன்மை கட்டுமான பொருளாக பயன்படுத்தினர். இது பெரிய மற்றும் நீடித்த கோயில்களை கட்ட அனுமதித்தது. Intricate carvings. Pallava temples feature intricate carvings and sculptures, showcasing their mastery of stone craftsmanship. சிக்கலான சிற்பங்கள். பல்லவ கோயில்கள் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் சிற்பங்களை கொண்டுள்ளன. அவை கல் கைவினைத் திறனில் அவர்களின் தேர்ச்சியை காட்டுகின்றன. Iconography. Pallava temples often feature intricate iconography,
including depictions of Hindu deities and mythological scenes. சிற்பவியல் பல்லவ கோயில்கள் பெரும்பாலும் இந்து தெய்வங்களின் சித்தரிப்புகள் மற்றும் புராண காட்சிகள் உட்பட சிக்கலான சிற்பக்கலைகளை கொண்டுள்ளன. Legacy of Pallava architecture. பல்லவ கட்டிடக்கலையின் மரபு. Influence on later dynasties. The Pallavas' architectural style influenced later dynasties, such as the Cholas and the Hoysalas, who built upon and refined the Dravidian style. பிற்கால வம்சங்களின் மீதான செல்வாக்கு பல்லவர்களின் கட்டிடக்கலை பாணி திராவிட பாணியை உருவாக்கி மேம்படுத்திய சோழர்கள் மற்றும் ஹொய்சாளர்கள் போன்ற பிற்கால வம்சங்களை பாதித்தது. South Indian temple architecture. The Pallavas' contributions to South Indian temple architecture are still visible today, with many of their temples remaining iconic examples of the region's rich cultural heritage. தென்னிந்திய கோயில் கட்டிடக்கலை. தென்னிந்திய கோயில் கட்டிடக்கலைக்கு பல்லவர்களின் பங்களிப்புகள் இன்றும் காணப்படுகின்றன. அவர்களின் பல கோயில்கள் இப்பகுதியின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தின் சின்னமான எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. Conclusion. The Pallavas played a pivotal role in shaping the regional temple architecture of South India, developing the Dravidian style and influencing later dynasties. தென்னிந்தியாவின் பிராந்திய கோயில் கட்டிடக்கலையை வடிவமைப்பதிலும் திராவிட பாணியை வளர்ப்பதிலும் பிற்கால வம்சங்களின் மீது செல்வாக்கு செலுத்துவதிலும் பல்லவர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். புதிய அரசியல் கட்டமைப்பு மற்றும் அதிகாரத்தின் நிலைப்பாடு. பல்லவர் சாளுக்கிய காலம் மையப்படுத்தப்பட்ட அரசியல் ஆதிக்கத்தையும் நவீன நிர்வாக அமைப்புகளையும் அறிமுகப்படுத்தியது. நிலையான பிராந்திய சாம்ராஜ்யங்களின் எழுச்சி. களப்பிரர்களின் ஆதிக்கத்திற்குப் பிறகு பல்லவர்களும் சாளுக்கியர்களும் நீடித்த மற்றும் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட சாம்ராஜ்யங்களை நிறுவினர். இவர்கள் தென்னிந்தியாவின் பெரும் பகுதியை பல நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்தனர். இது அரசியல் ஸ்திரத்தன்மையின் புதிய காலகட்டத்தை குறித்தது. வடக்கு தெற்கு மோதல் மற்றும் எல்லை வரையறை. சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி ஹர்ஷவர்தனரை தோற்கடித்தது விந்திய மலைகளை பிரிக்கும் எல்லையாக நிறுவியது. இது தீபகற்ப இந்தியா வடக்கு ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு தனது சொந்த அரசியல் பாதையை தீர்மானித்த ஒரு காலத்தின் தொடக்கத்தை குறித்தது. நீண்ட கால பகை. சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தொடர்ச்சியான மற்றும் தீவிரமான மோதல்கள். ஏகா வாதாபியின் மீதான பல்லவர்களின் வெற்றி. தென்னிந்தியாவின் அரசியல் செயல்பாடு இனி அதன் பிராந்திய போட்டியாளர்களால் தீர்மானிக்கப்படும் என்பதை நிறுவியது. கலாச்சார மற்றும் கட்டிடக்கலை திருப்புமுனை. பல்லவர்கள் மற்றும் சாளுக்கியர்களின் ஆதரவின் கீழ் கலாச்சார மற்றும் மத நடவடிக்கைகள் ஒரு புதிய வடிவத்தையும் வீரியத்தையும் அடைந்தன. திராவிட கட்டிடக்கலையின் பிறப்பு. பல்லவர்களே திராவிட கோயில் கட்டிடக்கலைக்கு அசைக்க முடியாத அடித்தளத்தை இட்டனர். அவர்கள் மரக் கட்டுமானத்திலிருந்து கல் கட்டிடக்கலைக்கு குடைவரை கோயில்கள் ஒற்றைக்கல் இரதங்கள் கட்டுமான கோயில்கள் மாறினர். வாதாபி சாளுக்கியர்கள் இந்த வளர்ச்சியில் ஒரு இணை பங்கை வகித்தனர். பட்டடக்கல் போன்ற இடங்களில் திராவிட மற்றும் நாகரா பாணிகளின் கலவையை உருவாக்கினர். இதுவே பிற்காலச் சோழ மற்றும் விஜயநகர பேரரசுகளின் கலைப்பொலிவுக்கு வழிவகுத்தது. பக்தி இயக்கத்தின் வளர்ச்சி. இந்த காலகட்டத்தில்தான் தென்னிந்தியாவில் பக்தி இயக்கம் சைவ நாயன்மார்கள் வைணவ ஆழ்வார்கள் வலுவாக எழுச்சி பெற்றது. அரசர்களும் குறிப்பாக பல்லவர்கள் இந்த கோயில்களையும் பக்தி கவிஞர்களையும் ஆதரித்தனர். இது தமிழ்மொழி மற்றும் கலாச்சாரத்தில் ஒரு புதிய மத சமூக புரட்சியின் தொடக்கத்தை குறித்தது. புதிய நிர்வாக மற்றும் பொருளாதார மாதிரிகள். விரிவான உள்ளூர் நிர்வாகம். பல்லவர்கள் கிராம சபைகள் ஊர் மற்றும் சபை மூலம் உள்ளூர் நிர்வாகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். இந்த கட்டமைப்புகள் பிற்காலச் சோழர்களின் நன்கு அறியப்பட்ட உள்ளாட்சி சுயாட்சிக்கு முன்னோடியாக அமைந்தன. புதிய நிர்வாக பதவிகள். நிலமானிய முறைக்கு முந்தைய நிலையில் திறமையான அதிகாரிகள் மூலம் நிலம் மற்றும் வரிகள் நிர்வகிக்கப்பட்டன. இது முந்தைய சங்ககால நிர்வாகத்தை விட மேலும் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பாக இருந்தது.
இந்த வழிகளில் காஞ்சி பல்லவர்கள் மற்றும் பாதமி சாளுக்கியர்களின் காலம் வெறும் அடுத்தடுத்த வம்சங்களின் தொடக்கம் அல்ல, மாறாக இது தென்னிந்தியாவின் நீடித்த அரசியல் பெருமை, பிராந்திய கலாச்சாரத்தின் உச்சம் மற்றும் நவீன நிர்வாக முறைகளின் சோதனை ஆகியவற்றின் புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறித்தது. In what ways would the period of the Pallavas of the Kanchi and that of the Chalukyas of Badami mark the beginning of a new historical phase in peninsular India? காஞ்சி பல்லவர்கள் மற்றும் பாதமி சாளுக்கியர்களின் காலம் எந்த வழிகளில் தீபகற்ப இந்தியாவில் ஒரு புதிய வரலாற்று கட்டத்தின் தொடக்கத்தை குறிக்கும்? நியூ ஹிஸ்டாரிக்கல் ஃபேஸ் இன் பெனின்சுலர் இந்தியா. தீபகற்ப இந்தியாவில் புதிய வரலாற்று கட்டம். The period of the Pallavas of Kanchi and the Chalukyas of Badami marked the beginning of a new historical phase in peninsular India, characterized by significant developments in politics, economy, culture, and art. காஞ்சி பல்லவர்கள் மற்றும் பாதமி சாளுக்கியர்களின் காலம் தீபகற்ப இந்தியாவில் ஒரு புதிய வரலாற்று கட்டத்தின் தொடக்கத்தை குறித்தது. இது அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் கலை ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களால் வகைப்படுத்தப்பட்டது. Political developments. அரசியல் முன்னேற்றங்கள். Emergence of regional powers. The Pallavas and Chalukyas emerged as regional powers, challenging the dominance of earlier empire and paving the way for a new era of regionalism. பிராந்திய சக்திகளின் தோற்றம். பல்லவர்களும் சாளுக்கியர்களும் பிராந்திய சக்திகளாக உருவெடுத்து முந்தைய பேரரசுகளின் ஆதிக்கத்தை சவால் செய்து பிராந்தியவாதத்தின் புதிய சகாப்தத்திற்கு வழி வகுத்தனர். Decentralization of power. The Pallavas' emphasis on local self-government and the Chalukyas' feudal system contributed to the decentralization of power, shaping the course of Indian politics. அதிகார பரவலாக்கம். பல்லவர்கள் உள்ளூர் சுயராஜ்யத்திற்கும் சாளுக்கியர்களின் நிலப்பிரபுத்துவ முறைக்கும் முக்கியத்துவம் அளித்தது இந்திய அரசியலின் போக்கை வடிவமைத்தது. Economic developments. பொருளாதார முன்னேற்றங்கள். Growth of trade and commerce. The Pallavas and Chalukyas promoted trade and commerce, with their ports and trade routes facilitating the exchange of goods and ideas. வர்த்தகம் மற்றும் வணிகத்தின் வளர்ச்சி. பல்லவர்களும் சாளுக்கியர்களும் வர்த்தகம் மற்றும் வணிகத்தை ஊக்குவித்தனர். அவர்களின் துறைமுகங்கள் மற்றும் வர்த்தக பாதைகள் பொருட்கள் மற்றும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உதவியது. Agricultural expansion. The Pallavas and Chalukyas encouraged agricultural expansion, leading to increased agricultural production and economic growth. விவசாய விரிவாக்கம். பல்லவர்களும் சாளுக்கியர்களும் விவசாய விரிவாக்கத்தை ஊக்குவித்தனர். இது விவசாய உற்பத்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. Cultural developments. கலாச்சார வளர்ச்சிகள். Development of Dravidian architecture. The Pallavas and Chalukyas made significant contributions to Dravidian architecture, developing new styles and techniques that would influence later architectural developments. திராவிட கட்டிடக்கலை வளர்ச்சி. பல்லவர்களும் சாளுக்கியர்களும் திராவிட கட்டிடக்கலைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்தனர். பிற்கால கட்டிடக்கலை வளர்ச்சிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் புதிய பாணிகள் மற்றும் நுட்பங்களை உருவாக்கினர். Promotion of art and literature. The Pallavas and Chalukyas were patrons of art and literature, promoting the development of Tamil and Sanskrit literature, and influencing the cultural landscape of southern India. கலை மற்றும் இலக்கியத்தை மேம்படுத்துதல். பல்லவர்களும் சாளுக்கியர்களும் கலை மற்றும் இலக்கியத்தின் புரவலர்களாக இருந்தனர். தமிழ் மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்களின் வளர்ச்சியை ஊக்குவித்தனர், மேலும் தென்னிந்தியாவின் கலாச்சார நிலப்பரப்பில் செல்வாக்கு செலுத்தினர். Legacy. Lasting impact. The Pallavas and Chalukyas left a lasting legacy in peninsular India, shaping the course of history and influencing later developments in politics, economy, culture, and art. நீடித்த தாக்கம். பல்லவர்களும் சாளுக்கியர்களும் தீபகற்ப இந்தியாவில் நீடித்த பாரம்பரியத்தை விட்டுச் சென்றனர். வரலாற்றின் போக்கை வடிவமைத்து அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் கலை ஆகியவற்றில் பிற்கால முன்னேற்றங்களை பாதித்தனர். Foundation for later dynasties. The Pallavas and Chalukyas laid the foundation for later dynasties such as the Cholas. The Cholas improved and developed the systems started by the Pallavas and Chalukyas.
பிற்கால வம்சங்களுக்கான அடித்தளம். பல்லவர்களும் சாளுக்கியர்களும் சோழர்கள் போன்ற பிற்கால வம்சங்களுக்கு அடித்தளம் அமைத்தனர். சோழர்கள் பல்லவர்கள் மற்றும் சாளுக்கியர்களால் தொடங்கப்பட்ட அமைப்புகளை மேம்படுத்தி வளர்த்தனர். Conclusion. The period of the Pallavas and Chalukyas marked the beginning of a new historical phase in peninsular India, characterized by significant developments in politics, economy, culture, and art, and laying the foundation for later dynasties and historical developments. பல்லவர்கள் மற்றும் சாளுக்கியர்களின் காலம் தீபகற்ப இந்தியாவில் ஒரு புதிய வரலாற்று கட்டத்தின் தொடக்கத்தை குறித்தது. இது அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் கலை ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களால் வகைப்படுத்தப்பட்டது, மேலும் பிற்கால வம்சங்கள் மற்றும் வரலாற்று முன்னேற்றங்களுக்கு அடித்தளம் அமைத்தது. Make a comparative study of the administrative system and development of art under the Pallavas of Kanchi and the Chalukyas of Vatapi. காஞ்சி பல்லவர்கள் மற்றும் வாதாபி சாளுக்கியர்களின் ஆட்சி காலத்தில் கலையின் நிர்வாக அமைப்பு மற்றும் வளர்ச்சியை ஒப்பிட்டு பாருங்கள். Comparative study of Pallavas and Chalukyas. பல்லவர்கள் மற்றும் சாளுக்கியர்களின் ஒப்பீட்டு ஆய்வு. The Pallavas of Kanchi and the Chalukyas of Vatapi were two prominent dynasties in southern India during the 6th to 9th centuries CE. Both dynasties made significant contributions to administration and art. காஞ்சி பல்லவர்களும் வாதாபி சாளுக்கியர்களும் கி.பி. 6 முதல் 9ஆம் நூற்றாண்டுகளில் தென்னிந்தியாவில் இரண்டு முக்கிய வம்சங்களாக இருந்தனர். இரு வம்சங்களும் நிர்வாகம் மற்றும் கலைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளைச் செய்தன. Administrative system. நிர்வாக அமைப்பு. Pallavas. The Pallavas had a well-organized administrative system, with a strong emphasis on local self-government. They had an efficient system of taxation, and their administration was known for its fairness and justice. பல்லவர்கள் உள்ளூர் சுயராஜ்யத்திற்கு வலுவான முக்கியத்துவம் அளித்து நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட நிர்வாக அமைப்பை கொண்டிருந்தனர். அவர்கள் திறமையான வரிவிதிப்பு முறையை கொண்டிருந்தனர், மேலும் அவர்களின் நிர்வாகம் அதன் நியாயத்திற்கும் நீதிக்கும் பெயர் பெற்றது. Chalukyas. The Chalukyas also had a well-developed administrative system, with a strong central authority and a hierarchical structure. They had a complex system of taxation, and their administration was known for its efficiency and military prowess. சாளுக்கியர்கள் ஒரு வலுவான மைய அதிகாரம் மற்றும் படிநிலை அமைப்பை கொண்ட நன்கு வளர்ந்த நிர்வாக அமைப்பையும் கொண்டிருந்தனர். அவர்கள் ஒரு சிக்கலான வரிவிதிப்பு முறையை கொண்டிருந்தனர், மேலும் அவர்களின் நிர்வாகம் அதன் செயல்திறன் மற்றும் இராணுவ வலிமைக்கு பெயர் பெற்றது. Development of art. கலை வளர்ச்சி. Pallavas. The Pallavas were renowned for their contributions to Dravidian architecture, with iconic temples like the Kalasanatha temple at Kanchipuram and the Pancha Rathas at Mahabalipuram. Their art is characterized by elegance, refinement, and intricate carvings. பல்லவர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் மற்றும் மகாபலிபுரத்தில் உள்ள பஞ்சரதங்கள் போன்ற சின்ன கோயில்களை கொண்ட திராவிட கட்டிடக்கலைக்கு பல்லவர்கள் அளித்த பங்களிப்புகளுக்கு பெயர் பெற்றவர்கள். அவர்களின் கலை நேர்த்தி மற்றும் சிக்கலான சிற்பங்களால் வகைப்படுத்தப்படுகிறது. Chalukyas. The Chalukyas developed a unique style of architecture that blended elements from different traditions. Their temples, such as the Virupaksha temple at Pattadakal, showcase their artistic skills and innovative techniques. Chalukya art is known for its grandeur, complexity, and ornate carvings. சாளுக்கியர்கள் பல்வேறு மரபுகளின் கூறுகளை ஒன்றிணைக்கும் ஒரு தனித்துவமான கட்டிடக்கலை பாணியை உருவாக்கினர். பட்டடக்கல்லில் உள்ள விருபாக்ஷர் கோயில் போன்ற அவர்களின் கோயில்கள் அவர்களின் கலைத்திறன்களையும் புதுமையான நுட்பங்களையும் வெளிப்படுத்துகின்றன. சாளுக்கிய கலை அதன் பிரமாண்டம், சிக்கலான தன்மை மற்றும் அலங்கரிக்கப்பட்ட சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது. Comparison. ஒப்பீடு. Similarities. Both the Pallavas and Chalukyas were patrons of art and architecture, and their contributions had a lasting impact on the development of southern Indian art. ஒற்றுமைகள். பல்லவர்களும் சாளுக்கியர்களும் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு புரவலர்களாக இருந்தனர், மேலும் அவர்களின் பங்களிப்புகள் தென்னிந்திய கலையின் வளர்ச்சியில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தின. Differences.
The Pallavas' art is characterized by its elegance and refinement, while the Chalukyas' art is known for its grandeur and complexity. The Pallavas' administrative system was more decentralized, while the Chalukyas' administration was more centralized. வேறுபாடுகள்: பல்லவர்களின் கலை அதன் நேர்த்தி மற்றும் நேர்த்தியால் வகைப்படுத்தப்படுகிறது, அதே நேரத்தில் சாளுக்கியர்களின் கலை அதன் ஆடம்பரம் மற்றும் சிக்கலான தன்மைக்கு பெயர் பெற்றது. பல்லவர்களின் நிர்வாக அமைப்பு மிகவும் பரவலாக்கப்பட்டதாகவும் சாளுக்கியர்களின் நிர்வாகம் மிகவும் மையப்படுத்தப்பட்டதாகவும் இருந்தது. Legacy, lasting impact. Both the Pallavas and Chalukyas left a lasting legacy in the development of southern Indian art and administration. நீடித்த தாக்கம்: தென்னிந்திய கலை மற்றும் நிர்வாகத்தின் வளர்ச்சியில் பல்லவர்களும் சாளுக்கியர்களும் நீடித்த மரபை விட்டுச் சென்றனர். Influence on later dynasties. Their contributions influenced later dynasties, such as the Cholas, who built upon and refined the systems developed by the Pallavas and Chalukyas. பிற்கால வம்சங்களின் மீதான செல்வாக்கு: அவர்களின் பங்களிப்புகள் பல்லவர்கள் மற்றும் சாளுக்கியர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை உருவாக்கி மேம்படுத்திய சோழர்கள் போன்ற பிற்கால வம்சங்களை பாதித்தன. The comparative study of the Pallavas and Chalukyas highlights the unique contributions of each dynasty to administration and art, and demonstrates their significant role in shaping the history of southern India. பல்லவர்கள் மற்றும் சாளுக்கியர்களின் ஒப்பீட்டு ஆய்வு ஒவ்வொரு வம்சமும் நிர்வாகம் மற்றும் கலைக்கு அளித்த தனித்துவமான பங்களிப்புகளை எடுத்துக்காட்டுகிறது, மேலும் தென்னிந்தியாவின் வரலாற்றை வடிவமைப்பதில் அவர்களின் குறிப்பிடத்தக்க பங்கை நிரூபிக்கிறது. சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையிலான போராட்டம் ஆரம்பகால இடைக்கால தென்னிந்திய வரலாற்றில் மிகவும் நீடித்த மற்றும் ஆதிக்கம் செலுத்திய ஒரு மோதலை குறிக்கிறது. ஏறக்குறைய 2 நூற்றாண்டுகள் கி.பி. 6ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டு வரை நீடித்த இந்த போராட்டம் தீபகற்ப இந்தியாவின் அரசியல் மற்றும் கலாச்சார பாதையை தீர்மானித்தது. போராட்டத்தின் வரலாறு: ஹிஸ்டரி ஆஃப் த ஸ்ட்ரகிள். ஆரம்பம்: இந்த போராட்டம் கி.பி. 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சாளுக்கியர்கள் வாதாபியை பாதாமி பூர்வீகமாக கொண்டு தக்காணத்தில் ஆதிக்கம் செலுத்தியபோதும் பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு தென்னிந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தியபோதும் தொடங்கியது. 2ஆம் புலிகேசியின் ஆதிக்கம் கி.பி. 610 முதல் 642 வரை இந்த போராட்டத்திற்கு பெரும் வீரியத்தை அளித்தது சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசி ஆவார். இவர் தொடர்ச்சியான படையெடுப்புகள் மூலம் பல்லவ மன்னர்களான 1ஆம் மகேந்திரவர்மனையும் அவரது மகன் 1ஆம் நரசிம்மவர்மனையும் சண்டைக்கு இழுத்தார். பல்லவர்களின் பழிவாங்கல் கி.பி. 642 பல்லவ மன்னன் 1ஆம் நரசிம்மவர்மன் ஒரு பெரும் இராணுவத்துடன் சாளுக்கிய தலைநகரான வாதாபி மீது படையெடுத்தார். அவர் புலிகேசியை கொன்று வாதாபியை கைப்பற்றினார். இந்தச் சாதனையின் காரணமாகவே அவருக்கு வாதாபி கொண்டான் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. தொடர்ச்சியான மோதல்கள்: வாதாபி வீழ்ச்சிக்குப் பிறகும் இரு வம்சங்களும் மாறி மாறி படையெடுத்தன. குறிப்பாக காஞ்சியை சாளுக்கியர்கள் சிலமுறை கைப்பற்றினர். இந்த போராட்டம் கி.பி. 8ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை நீடித்தது. முடிவு: கி.பி. 8ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் சாளுக்கியர்கள் அவர்களின் நிலப்பிரபுக்களான ராஷ்டிரகூடர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். இதுவே சாளுக்கிய பல்லவ போராட்டத்தின் முடிவை குறித்தது. போராட்டத்திற்கான காரணங்கள்: காசஸ் ஆஃப் த ஸ்ட்ரகிள். இந்த போராட்டம் தனிப்பட்ட மன்னர்களுக்கு இடையேயான பகை மட்டுமல்ல, ஆழமான அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்களை கொண்டிருந்தது. பிராந்திய ஆதிக்கம் டெரிட்டோரியல் ஹெகெமனி. தக்காணம் மற்றும் காவேரி படுகை வரையிலான தென்னிந்தியாவின் முழுமையான ஆதிக்கத்தை நிறுவுவதே இரு சக்திகளின் முதன்மை குறிக்கோளாக இருந்தது. பொருளாதார வளங்களுக்கான கட்டுப்பாடு. செழிப்பான வேளாண் நிலங்களை கொண்ட காவேரி படுகை, சோழ நாட்டின் பகுதிகள் மற்றும் கடல் வணிகத்திற்கான முக்கிய துறைமுகங்கள் ஆகியவற்றின் மீதான கட்டுப்பாடு இருவருக்கும் முக்கியமானது. மாளவ கடற்சோலை மாலாபார் கோஸ்ட் வர்த்தக பாதைகள்.
மேற்கு கடற்கரையில் மாலாபார் கோஸ்ட் இருந்த வர்த்தக பாதைகள் மற்றும் துறைமுகங்கள் மீதான கட்டுப்பாட்டை அடைவது பொருளாதார ரீதியாக லாபகரமானதாக இருந்தது. இராணுவ கௌரவம் மிலிட்டரி பிரஸ்டீஜ் அந்தந்த மன்னர்களின் அதிகாரம் மற்றும் இராணுவ திறமையை நிரூபிக்க அண்டை நாட்டின் மீது வெற்றி பெறுவது அவசியமாக கருதப்பட்டது. போராட்டத்தின் முக்கியத்துவம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரகிள். சாளுக்கிய பல்லவ போராட்டம் தென்னிந்திய வரலாற்றில் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தியது. தென்னிந்தியாவின் அரசியல் வரையறை. இந்த போராட்டம் தென்னிந்தியாவின் அரசியல் அதிகாரத்தின் மையத்தை தக்காணம் சாளுக்கியர் மற்றும் தொண்டை மண்டலம் பல்லவர் என வரையறுத்தது. இது பிற்காலத்தில் சோழ பேரரசு எழ ஒரு பின்னணியாக அமைந்தது. வளங்களின் விரயம். தொடர்ச்சியான மோதல்கள் இரு பேரரசுகளின் மனித மற்றும் பொருளாதார வளங்களை வடிகட்டியது. இதுவே இறுதியில் ராஷ்டிரகூடர்கள் மற்றும் பிற்காலச் சோழர்கள் போன்ற புதிய சக்திகள் எழுச்சியடைய ஒரு காரணியாக அமைந்தது. கலாச்சார பரவல். போர்கள் மூலம் படையெடுப்புகள் நிகழ்ந்தபோது எதிரி பிரதேசங்களில் உள்ள கட்டிடக்கலை பாணிகள், மத நம்பிக்கைகள் மற்றும் நிர்வாக நடைமுறைகள் பரிமாற்றம் செய்யப்பட்டன. உதாரணமாக, வாதாபியை வென்ற பிறகு பல்லவர்கள் சில கலைஞர்களை தங்கள் நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கலாம். புதிய தலைநகரங்களின் கட்டுமானம் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் வெற்றியின் அடையாளமாகவும் இரு வம்சங்களும் புதிய தலைநகரங்களையும் கோட்டை நகரங்களையும் உருவாக்க ஊக்குவித்தது. இறுதியாக இந்த போராட்டம் அரசியல் ரீதியாக அழிவை ஏற்படுத்திய போதிலும் இது தென்னிந்தியாவில் திராவிட கலாச்சாரத்தின் அடித்தளங்கள் ஆழமாக வேரூன்ற உதவியது. தீபகற்ப இந்தியாவில் ஆதிக்கத்தை பெறுவதற்காக வாதாமி சாளுக்கியர்களுக்கும் தக்காணம் காஞ்சி பல்லவர்களுக்கும் தொண்டை மண்டலம் இடையே நடந்த போராட்டம் ஆரம்பகால இடைக்கால தென்னிந்திய அரசியலை வரையறுத்த ஒரு நீண்ட மற்றும் கடுமையான மோதலாகும். சுமார் கி.பி. 6ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி முதல் 8ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை நீடித்த இந்த போராட்டம் இரு தரப்பினருக்கும் பெரும் இழப்பை ஏற்படுத்தியது. போராட்டத்தின் ஆரம்பமும் எழுச்சியும். போட்டியின் மையம் த கோர் ரைவல்ரி. சாளுக்கியர்கள் இவர்கள் வாதாபியை பாதாமி தலைநகராக கொண்டு தக்காணத்தின் பெரும் பகுதியை ஆட்சி செய்தனர். பல்லவர்கள் இவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு கிழக்கு கடற்கரை பகுதியிலும் காவேரி படுகையிலும் ஆதிக்கம் செலுத்தினர். மோதலுக்கான காரணம் தக்காணம் மற்றும் காவேரி படுகை வரையிலான வளமான விவசாய நிலங்கள், அத்துடன் கடல் வர்த்தகத்திற்கான கிழக்கு மற்றும் மேற்கு துறைமுகங்கள் ஆகியவற்றின் மீதான மேலாதிக்கத்தை நிறுவுவதே இந்த போராட்டத்தின் முதன்மை குறிக்கோளாக இருந்தது. இரண்டாம் புலிகேசியின் ஆதிக்கம். சாளுக்கிய மன்னர் இரண்டாம் புலிகேசியின் கி.பி. 610 முதல் 642 வரை ஆட்சியில்தான் இந்த போராட்டம் உச்சத்தை அடைந்தது. இவர் வடக்கே ஹர்ஷரை தோற்கடித்த பிறகு தெற்கு நோக்கி திரும்பி பல்லவ மன்னர் முதலாம் மகேந்திரவர்மனுடன் மோதினார். புலிகேசி பல பல்லவ பகுதிகளை ஆக்கிரமித்ததாக சாளுக்கிய கல்வெட்டுகள் கூறுகின்றன. போராட்டத்தில் திருப்புமுனைகள். பல்லவர்களின் வெற்றி வாதாபி கொண்டான். முதலாம் மகேந்திரவர்மனின் மகனான முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் பல்லவ படைகளுக்கு புத்துயிரளித்தார். இவர் சாளுக்கியர்களை தோற்கடித்தது மட்டுமல்லாமல் தனது தளபதி பரஞ்சோதியின் உதவியுடன் கி.பி. 642இல் சாளுக்கிய தலைநகரான வாதாபி மீது படையெடுத்தார். இந்த போரில் இரண்டாம் புலிகேசி கொல்லப்பட்டார். வாதாபி அழிக்கப்பட்டது. இந்த குறிப்பிடத்தக்க வெற்றிக்காக முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வாதாபி கொண்டான் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இது பல்லவ மேலாதிக்கத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு குறித்தது. சாளுக்கியர்களின் பழிவாங்கல். வாதாமி அழிந்த பிறகு சாளுக்கியர்கள் மீண்டும் எழுச்சி பெற்றனர். முதலாம் விக்ரமாதித்தன் இரண்டாம் புலிகேசியின் மகன் பல்லவர்களை தோற்கடித்து பழிவாங்கினார். விக்ரமாதித்தன் கி.பி. 674இல் பல்லவர்களின் தலைநகரான காஞ்சிபுரத்தை கைப்பற்றினார். பின்னர் இரண்டாம் விக்ரமாதித்தன் பல்லவர்களின் மீதான தாக்குதலை தொடர்ந்தார்.
போராட்டத்தின் விளைவும் முடிவும். அரசியல் சிதைவு. தொடர்ச்சியான இந்த போராட்டம் இரு பேரரசுகளின் மனித மற்றும் பொருளாதார வளங்களை வடிகட்டியது. இதுவே இரு சாம்ராஜ்யங்களின் பலவீனத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. ராஷ்டிரகூடர்களின் எழுச்சி. கி.பி. 753 பலவீனமடைந்த சாளுக்கியர்கள் அவர்களின் நிலப்பிரபுக்களான தந்திதுர்காவால் ராஷ்டிரகூட மன்னன் தோற்கடிக்கப்பட்டனர். இது வாதாமி சாளுக்கிய பேரரசுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததுடன் ராஷ்டிரகூடர்களின் எழுச்சிக்கு வழிவகுத்தது. ராஷ்டிரகூடர்கள் பின்னர் பல்லவர்களை எதிர்த்து போராடினர். கலாச்சார பரவல். இந்த போர்கள் அரசியல் அழிவை ஏற்படுத்திய போதிலும் இரு பிராந்தியங்களுக்கும் இடையே கட்டிடக்கலை பாணிகள், மத நம்பிக்கைகள் மற்றும் நிர்வாக யோசனைகள் ஆகியவற்றின் பரிமாற்றத்தை எளிதாக்கின. மொத்தத்தில் சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையிலான போராட்டம் ஒரு பேரரசை தோற்கடித்து மற்றொன்றை நிறுவுவதைக் காட்டிலும் இரு பெரும் சக்திகளும் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்த தவறியதையே இறுதியில் சுட்டிக்காட்டியது. Trace briefly the history of the struggle between the Chalukyas and the Pallavas. Analyze its causes and bring out its importance. சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையிலான போராட்டத்தின் வரலாற்றை சுருக்கமாக கண்டறிந்து அதன் காரணங்களை ஆராய்ந்து அதன் முக்கியத்துவத்தை வெளிக்கொணருங்கள். Give an account of the struggle for supremacy in South India between the Chalukyas of Badami and the Pallavas. தென்னிந்தியாவில் பதாமி சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே நடந்த மேலாதிக்க போராட்டத்தை பற்றி ஒரு விவரணை தருக. Struggle between the Chalukyas and the Pallavas. சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையிலான போராட்டம். The Chalukyas and the Pallavas were two powerful dynasties in southern India during the 6th to 9th centuries CE. Their struggle for supremacy was a significant aspect of Indian history during this period. 6 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவில் சாளுக்கியர்களும் பல்லவர்களும் இரண்டு சக்திவாய்ந்த வம்சங்களாக இருந்தனர். இந்த காலகட்டத்தில் அவர்களின் மேலாதிக்க போராட்டம் இந்திய வரலாற்றின் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். Causes of the struggle. போராட்டத்திற்கான காரணங்கள். Territorial ambitions. Both the Chalukyas and the Pallavas had territorial ambitions and wanted to expand their kingdoms. பிராந்திய லட்சியங்கள். சாளுக்கியர்களும் பல்லவர்களும் பிராந்திய லட்சியங்களை கொண்டிருந்தனர் மற்றும் தங்கள் ராஜ்ஜியங்களை விரிவுபடுத்த முயன்றனர். Trade and resources. The region between the Krishna and Tungabhadra rivers was a rich and fertile area, and control over it was crucial for trade and resources. வணிகம் மற்றும் வளங்கள். கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதிகளுக்கு இடையிலான பகுதி வளமான பகுதியாகவும் மேலும் அதன் மீதான கட்டுப்பாடு வர்த்தகம் மற்றும் வளங்களுக்கு மிக முக்கியமானது. Strategic locations. The Pallavas controlled the port city of Kanchipuram, while the Chalukyas controlled the region of Badami, making control over these strategic locations essential. வியூக இடங்கள். பல்லவர்கள் துறைமுக நகரமான காஞ்சிபுரத்தை கட்டுப்படுத்தினர், அதே நேரத்தில் சாளுக்கியர்கள் பாதாமி பகுதியை கட்டுப்படுத்தினர், இதனால் இந்த வியூக இடங்களின் மீது கட்டுப்பாடு அவசியம். Key events of the struggle. போராட்டத்தின் முக்கிய நிகழ்வுகள். புலகேசிங் 2 vs மகேந்திரவர்மன் 1. The Chalukya king Pulakesing II clashed with the Pallava king Mahendravarman I, marking the beginning of the struggle. இரண்டாம் புலிகேசி vs முதலாம் மகேந்திரவர்மன். சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனுடன் மோதினார், இது போராட்டத்தின் தொடக்கத்தை குறித்தது. Continuous battles. The two dynasties engaged in continuous battles, with each side experiencing victories and defeats. தொடர்ச்சியான போர்கள். இரண்டு வம்சங்களும் தொடர்ச்சியான போர்களில் ஈடுபட்டன, ஒவ்வொரு பக்கமும் வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்தித்தன. Importance of the struggle. போராட்டத்தின் முக்கியத்துவம். Impact on regional politics. The struggle between the Chalukyas and the Pallavas had a significant impact on regional politics, shaping the course of history in southern India.
பிராந்திய அரசியலில் தாக்கம். சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையிலான போராட்டம் பிராந்திய அரசியலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது, தென்னிந்தியாவில் வரலாற்றின் போக்கை வடிவமைத்தது. Cultural exchange. Despite the conflict, there was significant cultural exchange between the two dynasties, with influences visible in art, architecture, and literature. கலாச்சார பரிமாற்றம். மோதல் இருந்த போதிலும் இரண்டு வம்சங்களுக்கிடையில் குறிப்பிடத்தக்க கலாச்சார பரிமாற்றம் இருந்தது, அதன் தாக்கங்கள் கலை, கட்டிடக்கலை மற்றும் இலக்கியத்தில் காணப்பட்டன. Development of military tactics. The struggle led to the development of new military tactics and strategies, which were later adopted by other dynasties. இராணுவ தந்திரோபாயங்களின் வளர்ச்சி. இந்த போராட்டம் புதிய இராணுவ தந்திரோபாயங்கள் மற்றும் உத்திகளின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது, பின்னர் அவை பிற வம்சங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. Conclusion. The struggle for supremacy between the Chalukyas of Badami and the Pallavas was a defining aspect of South Indian history, shaping the region's politics, culture, and architecture. The conflict weakened both dynasties, paving the way for the rise of new powers and cultural exchange. பாதமி சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையிலான மேலாதிக்க போராட்டம் தென்னிந்திய வரலாற்றின் ஒரு வரையறுக்கும் அம்சமாக இருந்தது, இது பிராந்தியத்தின் அரசியல், கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலையை வடிவமைத்தது. இந்த மோதல் இரு வம்சங்களையும் பலவீனப்படுத்தியது, புதிய சக்திகளின் எழுச்சிக்கும் கலாச்சார பரிமாற்றத்திற்கும் வழிவகுத்தது. For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.